கடல் கன்னியும் கார்த்திகேயனும் என்கிற இந்த ஆடியோ புத்தகம் நவீன காலத்து ரொமான்ஸ் சஸ்பென்ஸ் வகையை சேர்ந்தது. ஆசிரியர் செந்தில்குமார். நண்பர்களே, நீங்கள் இதுவரை என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நீங்கள் எங்கிருந்து எந்த நேரத்தில் இந்த கதையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை காமெண்டில் பதிவு செய்ய மறக்காதீர்கள். சரி, இனி கதைக்கு செல்வோம். அத்தியாயம் 1. புயலின் இரவு. பூம்புகாரின் அந்த சிறிய மீனவ கிராமத்தில் சூரியன் மறைவதற்கு முன்பே வானம் தன் நிறத்தை மாற்றத் தொடங்கியிருந்தது. வழக்கமான பொன்னிற அந்தி பொழுதுக்கு மாறாக அன்று கார்மேகங்கள் செப்பு நிறத்தில் தடிமனாக திரண்டு கொண்டிருந்தன. ஆனால் 24 வயதான கார்த்திகேயனுக்கு அந்த எச்சரிக்கை அறிகுறிகள் எதையும் கவனிக்கும் மனநிலை இல்லை. அவன் கடலின் மைந்தன். கரையில் இருக்கும் நேரத்தை விட கடலின் அலைகளோடு மல்லு கட்டும் நேரம்தான் அவனுக்கு அதிகம். சுருண்ட முடி, வெயிலில் காய்ந்து பளபளக்கும் தாமிர நிற மேனி, எல்லாவற்றிற்கும் மேலாக கடலின் ஆழத்தை போன்றே தீர்க்கமான கண்கள். கார்த்திகேயனுக்கு கடல் என்பது வெறும் பிழைப்புக்கான களம் மட்டுமல்ல, அது அவனுடைய ஆத்மா. சாகசங்கள் அவனது ரத்தத்தில் ஊறியிருந்தன. கடல் எப்போது சீரும், எப்போது அமைதியாகும் என்பது அவனது விரல் நுனிவித்தே. டேய் கார்த்தி, இன்னைக்கு வானம் சரியில்லைடா. பேசாம கரைக்குள்ளேயே வலையை வீசிட்டு போயிடலாம். ஆழக்கடலுக்கு போனா ஆபத்துன்னு பெரியவங்க சொல்றாங்க என்றான் அவனது நெருங்கிய நண்பன் செல்வம் ஃபைபர் படகின் இன்ஜினை ஸ்டார்ட் செய்ய முயன்றபடி. கார்த்தி உறக்கச் சிரித்தான். டேய் செல்வம், இந்த தட்டையான கடலை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? கொஞ்சம் அலை அடிச்சாதான் மீனும் மேல வரும். நம்ம நெஞ்சுல இருக்கிற பயமும் ஓடும். பயப்படாதடா, நம்ம கிட்ட இருக்கிற ஜிபிஎஸும் இந்த 4 பேரோட தெம்பும் போதும். இன்னைக்கு ஆழக்கடல்ல பெரிய சுறா வேட்டைதான். அவர்களுடன் இருந்த மற்ற 2 நண்பர்களான முத்துவையும் ரமேஷையும் கார்த்தியின் வார்த்தைகள் உற்சாகப்படுத்தின. படகு கரையை விட்டு மெல்ல நகரத் தொடங்கியது. அலைகள் படகின் பக்கவாட்டில் மோதி சிதறிய போது கார்த்தி படகின் முனையில் நின்று கொண்டு வீசும் காற்றை தன் மார்பில் ஏந்தி கொண்டான். அவனுக்கு தெரியவில்லை, அது அவனது வழக்கமான சாகச பயணம் அல்ல, அவனது வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றப் போகும் ஒரு பெருங்கனவின் தொடக்கம் என்று. கரை மறைந்து சுற்றிலும் நீல பெருங்கடல் மட்டுமே எஞ்சியிருந்த ஆழப்பகுதிக்கு அவர்கள் வந்து சேர்ந்த போது இரவு 8 மணி இருக்கும். நிலவு மேக மூட்டத்திற்குள் முழுமையாக மறைந்திருந்தது. திடீரென காற்றின் வேகம் மிரட்டும் தொனியில் அதிகரித்தது. கார்த்தி, இன்ஜின் சத்தம் கேட்காத அளவுக்கு காத்து பலமா வீசுதுடா என்று கத்தினான் ரமேஷ். அடுத்த சில நிமிடங்களில் நிலைமை மோசமானது. கடல் தன் அமைதியான முகத்தை மாற்றி ஒரு விஸ்வரூப அரக்கனை போல சீறியது. கருகருவென இருண்ட அலைகள் மலைகளைப் போல எழும்பி படகை நோக்கி வந்தன. விண்வெளியில் இடி இடித்த சத்தம் காதுகளை செவிடாக்கும் வகையில் இருந்தது. மின்னல்கள் வானத்தை கீறிக்கொண்டு கடலின் மீது விழுந்தபோது அந்த பயங்கரமான காட்சி வெளிச்சமிட்டு காட்டப்பட்டது. வலையை இழுங்கடா, சீக்கிரம் படகை திருப்பு செல்வம் என்று கத்தினான் கார்த்தி. அவனது சாகச மனப்பான்மை இப்போது தற்காப்பு உணர்வாக மாறியிருந்தது. ஆனால் இயற்கையின் பேராற்றலுக்கு முன்னால் மனிதர்களின் தொழில்நுட்பம் அற்பமானது என்பதை அந்த புயல் நிரூபித்துக் கொண்டிருந்தது. ஒரு பிரம்மாண்டமான அலை கிட்டத்தட்ட 20 அடி உயரத்திற்கு எழும்பி வந்து அவரது ஃபைபர் படகின் மீது மோதியது. நர நரவென்ற சத்தத்துடன் படகின் ஒரு பகுதி உடைந்தது. தண்ணீர் உள்ளே புகுந்தது. கார்த்தி, காப்பாத்துடா என்ற செல்வத்தின் அலறல் சத்தம் பலத்த காற்றில் கரைந்து போனது. அடுத்த வினாடி மற்றொரு ராட்சத அலை படகையே தலைகீழாக கவிழ்த்தது. கார்த்தி ஆழ்கடலின் குளிர்ந்த இருளுக்குள் தூக்கி எறியப்பட்டான். கடல் நீர் அவனது வாய்க்குள்ளும் மூக்குக்குள்ளும் புகுந்தது. உப்பு கரைக்கும் திரவம் அவனது நுரையீரலை அழுத்தியது. கார்த்தி தன் முழு பலத்தையும் திரட்டி மேலே வர முயன்றான். ஆனால் கடலின் சுழல் அவனது கால்களை பிடித்து கீழே இழுப்பது போல் இருந்தது. மேலே புயலின் சத்தமும் மின்னலின் கீற்றுகளும் மங்கலாக தெரிந்தன. அவன் கைகளை அசைத்து நீந்த முயன்றான். ஆனால் தண்ணீரின் அழுத்தம் அவனது உடலை முடக்கியது. அவனது நண்பர்கள் எங்கே என்று தேடக்கூட அவனுக்கு கண்கள் திறக்கவில்லை. உப்பு நீர் கண்களை எரித்தது. இவ்வளவுதானா என் வாழ்க்கை?
கடலிலேயே பிறந்து கடலிலேயே முடிகிறதா? கார்த்தியின் மனதில் இந்த எண்ணம் தோன்றிய போது அவனது உடலில் இருந்த அத்தனை தெம்பும் வடிந்திருந்தது. ஆக்சிஜன் தீர்ந்து போக அவனது மூளை மெல்ல மெல்லச் செயலிழக்கத் தொடங்கியது. அவனது கண்கள் இருண்டன. மயக்கம் அவனை தன் வசப்படுத்தியது. அவன் அந்த பாழ் இருளின் ஆழத்தை நோக்கி எடையற்ற ஒரு இலையைப் போல மூழ்கிக் கொண்டிருந்தான். மயக்கத்தின் விளிம்பில் மரணத்தின் வாசலை தொட்டுக் கொண்டிருந்த கார்த்திகேயனுக்கு தன்னை சுற்றி ஏதோ ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்வது போல தோன்றியது. அவனது உடல் கீழ்நோக்கி மூழ்கிக் கொண்டிருப்பது நிறுத்தப்பட்டு மேல் நோக்கி தூக்கப்படுவது போன்ற ஒரு மெல்லிய உணர்வு. அவனது இடுப்பை சுற்றி இரு கைகள் வளைந்திருந்தன. அது மனித கைகளைப் போல மென்மையாக இருந்தாலும் அதில் ஒரு அசாத்தியமான வேகம் இருந்தது. அவன் தன்னுணர்வற்ற நிலையில் தன் கண்களைச் சற்றே திறக்க முயன்றான். சுற்றிலும் கங்கு இருள். ஆனால் அவனுக்கு மிக அருகில் ஒரு ஒளிரும் தேவதை. ஆம், அந்த உருவத்தைச் சுற்றி ஒரு லேசான நீல நிற பேரொளி படர்ந்திருந்தது. அதன் நீண்ட அடர்ந்த கூந்தல் தண்ணீரில் அலைபாயும் பட்டு துணியைப் போல மிதந்து கொண்டிருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவனை தாங்கி பிடித்திருந்த அந்த உருவத்தின் கண்கள், அவை மனித கண்கள் அல்ல. கடலின் ஆழமான ரகசியங்களை நெஞ்சில் சுமந்திருக்கும் விசித்திரமான அழகான மீன் கண்கள். அவள் கார்த்தியை தன் மார்போடு அணைத்தபடி அதிவேகமாக நீந்தி மேலே கொண்டு சென்று கொண்டிருந்தாள். தண்ணீரின் அடியில் அவளது உடலின் கீழ் பகுதி அசையும் போது ஒரு பெரிய மீனின் வால் போன்ற அமைப்பு ஒளிரும் செதில்களுடன் அசைவதை கார்த்தி அரைகுறையாக கண்டான். நான் இறந்து விட்டேனா? இது சொர்க்கமா என்று நினைத்தபடியே கார்த்தி முழுமையாக தன் சுயநினைவை இழந்தான். அந்த மர்ம உருவம் வேறு யாருமல்ல, மனிதர்களின் கற்பனை கதைகளில் மட்டுமே வாழும் கடல் கன்னி. அவளது பெயர் மாயா. கடலின் ஆழமான மனித கண்களுக்கு புலப்படாத ரகசிய பேரரசின் இளவரசி அவள். மனிதர்களை பற்றியும் அவர்களின் பேராசையை பற்றியும் அவளது தாய் அவளுக்கு பலமுறை எச்சரித்திருந்தாள். மனிதர்கள் ஆபத்தானவர்கள், சுயநலவாதிகள், அவர்களை ஒருபோதும் நெருங்கக்கூடாது என்பது அவளுக்கு கற்பிக்கப்பட்ட பாடம். ஆனால் அன்று புயலின் கோரத் தாண்டவத்தை வேடிக்கை பார்க்க கடலின் மேல் மட்டத்திற்கு வந்த மாயா இந்த மனிதன் மூழ்கிப் போவதைக் கண்டாள். அவளது இதயம் முதன் முறையாக மனித இனத்தின் மீதான பயத்தை தாண்டி ஒரு விசித்திரமான இரக்கத்தால் உந்தப்பட்டது. குறிப்பாக கார்த்தியின் முகத்தில் இருந்த அந்த அமைதியும் அவன் கடலோடு போராடிய வீரியமும் அவளை கவர்ந்திருந்தன. தாய் விதித்த கட்டளையை மீறி மாயா அவனை காப்பாற்ற துணிந்தாள். புயல் மெல்ல மெல்ல ஓய்ந்திருந்தது. அதிகாலை சூரியனின் முதல் கதிர் பூம்புகார் கடற்கரையின் மணற்பரப்பில் விழுந்தது. அலைகள் மென்மையாக கரையை தொட்டுச் சென்று கொண்டிருந்த அந்த அதிகாலை வேளையில் கடற்கரையின் ஒரு ஒதுக்குப்புறமான பாறைக்கு அருகில் கார்த்திகேயன் மயங்கி கிடந்தான். அவனது உடலின் பாதி பகுதி தண்ணீருக்குள்ளும் பாதி மணலிலும் இருந்தது. அவனது நெஞ்சில் தேங்கியிருந்த கடல் நீர் லேசான இருமலுடன் வெளியேறியது. என்று முனகியபடி கார்த்தி மெல்ல கண்களை திறந்தான். தலைக்கு மேல் பிரகாசமான வானம், சுற்றிலும் அமைதியான கடல். அவனுக்கு நெஞ்சு பகுதி பயங்கரமாக கனத்தது. தன் கைகளை ஊன்றி மெல்ல எழுந்து உட்கார்ந்தான். தான் உயிரோடு இருக்கிறோம் என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. செல்வம், முத்து, ரமேஷ் என்று சுற்றிலும் பார்த்து கத்தினான். ஆனால் அங்கே யாரும் இல்லை. அவனது நண்பர்கள் நல்வாய்ப்பாக பிற மீனவர்களால் காப்பாற்றப்பட்டு கரையின் மற்றொரு பகுதியில் சேர்க்கப்பட்டிருந்தனர் என்பது அவனுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. கார்த்தி தன் தலையை பற்றி கொண்டான். நேற்று இரவு நடந்த பயங்கரமான புயல் அவனது நினைவுக்கு வந்தது. படகு கவிழ்ந்தது, தான் மூழ்கியது, எல்லாம் நினைவிருந்தது. ஆனால் அதற்கு பின் நடந்தது என்ன? அவன் தன் கைகளை பார்த்தான். அவனது மணிக்கட்டில் ஏதோ ஒரு விசித்திரமான நறுமணம் வீசியது. அது சாதாரண கடல் பாசியின் வாசனை அல்ல, மல்லிகையும் பவள மல்லியும் கலந்தது போன்ற ஒரு தெய்வீக வாசனை. திடீரென அவனது நினைவில் அந்த ஒளிரும் நீல நிற கண்கள் வந்து போயின. தண்ணீருக்குள் தன்னை ஒரு பெண் வடிவம் தாங்கி பிடித்ததும் அவளது நீண்ட கூந்தல் தன் முகத்தில் உரசியதும் நிழலாடின. அவளுக்கு மீன் போன்ற ஒரு வால் இருந்ததா? இல்லை, அது வெறும் கனவு. சாக கிடக்கும் போது என் மூளை கற்பனை செய்திருக்கிறது
என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். ஆனால் அவன் எழுந்து நடக்க முயன்றபோது அந்த பாறையின் மீது ஏதோ ஒன்று சூரிய ஒளியில் மின்னியது. கார்த்திக் குனிந்து அதை பார்த்தான். அது ஒரு விசித்திரமான வடிவத்தை கொண்ட நீல நிறத்தில் ஒளிரும் ஒரு பெரிய கடல் செதில். அது எந்த ஒரு சாதாரண மீனுடையதும் அல்ல. அதை கையில் எடுத்தபோது கார்த்தியின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. நேற்று இரவு தன்னை தொட்டது மரணம் அல்ல, ஏதோ ஒரு மர்மமான பிறவி என்பதை அவனது ஆழ்மனம் உணர்ந்தது. கடலை நோக்கி பார்த்த அவனது கண்களில் இப்போது நன்றியோடு சேர்த்து ஒரு விவரிக்க முடியாத தேடலும் ஆவலும் குடியேறியிருந்தது. அத்தியாயம் 2, மரணத்தின் எல்லையும் மாய உலகமும். அத்தியாயம் 1 முடிவில் கார்த்திகேயன் கரையில் விழித்தெழுந்தாலும் அவனது நினைவுகள் புயல் இரவின் அந்த இடைப்பட்ட நேரத்தை நோக்கி திரும்ப திரும்ப ஓடின. அவன் மயக்கமடைந்து ஆழ்கடலுக்குள் மூழ்கிய அந்த சில மணித்துளிகளில் உண்மையில் என்ன நடந்தது? கார்த்திகேயனின் இதயம் நின்றுவிடவில்லை. ஆனால் அவனது மனித உடலால் தாங்க முடியாத அழுத்தத்தில் அவன் இருந்தான். மயக்கத்தின் ஆழமான நிலைக்கு சென்ற கார்த்திகேயனை அணைத்தபடி கடல் கன்னி மாயா கடலின் கீழ்மட்டத்தை நோக்கி அதிவேகமாக நீந்தினாள். மேல் மட்டத்தில் புயல் பிரளயமாய் சுழன்றடித்தது. ஆனால் கீழே செல்லச் செல்ல கடல் ஒரு விசித்திரமான அமைதிக்கு மாறியது. சாதாரண மனிதர்கள் சென்றால் தண்ணீரின் அழுத்தத்தால் நுரையீரல் வெடித்து இறந்து போகும் ஆழம் அது. ஆனால் மாயா தன் கைகளால் கார்த்திகேயனின் மார்பை தொட்டபடி நீந்திய போது அவளது உடலில் இருந்து கசிந்த ஒரு விசித்திரமான நீல நிற ஒளிவளையம் கார்த்திகேயனை ஒரு பாதுகாப்பு கவசம் போல சூழ்ந்து கொண்டது. அந்த மந்திர ஒளியின் விளைவாக அவனது உடலுக்குள் தண்ணீரின் அழுத்தம் ஊடுருவவில்லை. அவனது மூச்சு குழாய் தற்காலிகமாக ஒரு விசித்திரமான ஆழ்கடல் சுழற்சிக்கு பழகியிருந்தது. அவன் முழுமையாக விழிப்படையவில்லை என்றாலும் அவனது கண்கள் அரைகுறையாக திறந்தன. சுற்றிலும் தெரிந்த காட்சிகளை அவனது மூளை ஒரு கனவை போல பதிவு செய்ய தொடங்கியது. அவர்கள் கடலின் மிக ஆழமான படுகுழியை தாண்டி ஒரு புதிய உலகத்திற்குள் நுழைந்தனர். அங்கே சூரிய ஒளி இல்லை, ஆனால் இருள் என்பது மருந்துக்கும் இல்லை. கார்த்திகேயன் தன் வாழ்நாளில் கண்டிராத ஒரு பிரம்மாண்டமான உலகம் அவனது கண் முன்னே விரிந்தது. அங்கே மனிதர்களின் கட்டிடக்கலை தோற்று போகும் அளவிற்கு விசித்திரமான மாளிகைகள் இருந்தன. அவை சிப்பிகளாலும் பிரம்மாண்டமான கடல் சங்குகளாலும் பல 100 ஆண்டுகளாக திரண்ட தூய வெள்ளை முத்துக்களாலும் கட்டப்பட்டிருந்தன. அந்த முத்து அரண்மனைகள் தங்களுக்குள் ஒரு பிரகாசமான ஒளியை உமிழ்ந்து அந்த ஆழ்கடல் உலகத்தையே பகல் போல வெளிச்சமாக்கின. இது எங்கே இருக்கிறேன் என்று கார்த்திகேயன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். அவனால் பேச முடியவில்லை. ஆனால் அவனது கண்கள் வியப்பில் விரிந்தன. அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான பவளத் தோட்டத்தை கடந்து சென்றனர். நிலத்தில் இருக்கும் பூங்காக்களை விடவும் 1000 மடங்கு அழகான வண்ணங்களைக் கொண்ட பவளப்பாறைகள் அங்கே செடி கொடிகளைப் போல வளர்ந்திருந்தன. அடர் சிவப்பு, கரும் பச்சை, தங்க நிறம், ஊதா என வானவில்லின் அத்தனை நிறங்களும் அந்த பவளத் தோட்டத்தில் நடனமாடின. அவற்றைச் சுற்றி மனிதர்கள் இதுவரை கண்டிராத ஒளிரும் விசித்திர மீன்கள் கூட்டமாக நீந்தின. சில மீன்கள் மின்மினி பூச்சிகளைப் போல தங்களின் உடம்பில் இருந்து நீல மற்றும் பச்சை நிற வெளிச்சத்தை பாய்ச்சின. ஜெல்லி மீன்கள் ஒளிரும் குடைகளைப் போல மெதுவாக மிதந்து சென்றன. மாயா கார்த்திகேயனை தன் தனிப்பட்ட ரகசிய மறைவிடத்திற்கு அழைத்து வந்தாள். அது ஒரு பெரிய பவள குகை. அதன் உள்ளே மென்மையான கடல் பாசிகளால் ஆன ஒரு படுக்கை இருந்தது. அதன் மேல் கார்த்திகேயனை மெதுவாக கிடத்தினாள். கார்த்திகேயன் மீண்டும் மயக்க நிலைக்கு செல்ல மாயா அவனது முகத்தின் அருகில் அமர்ந்து அவனையே உற்று பார்த்தாள். அவளது நீண்ட அடர்ந்த நீல கூந்தல் தண்ணீரில் மிதந்து அவனது மார்பை தொட்டது. அவள் தன் கைகளால் கார்த்திகேயனின் முகத்தை மெதுவாக வருடினாள். அவளது இதயம் விசித்திரமாக துடித்தது. கடல் கன்னிகளுக்கு மனிதர்கள் மீது எப்போதுமே ஒரு பயமும் வெறுப்பும் உண்டு. அவளது தாய் அவளுக்கு சொன்ன வார்த்தைகள் அவளது நினைவுக்கு வந்தன. மாயா, மனிதர்கள் வசிக்கும் அந்த மேல் உலகம் மிகவும் ஆபத்தானது. அவர்கள் பேராசை பிடித்தவர்கள், நம் கடலை அசுத்தப்படுத்துபவர்கள், நம் இனத்தை கண்டால் கூண்டில் அடைத்து விற்க துணியும் சுயநலவாதிகள். அவர்களை ஒருபோதும் நம்பாதே. தூர நின்று வேடிக்கை பார்ப்பதோடு நிறுத்திக்கொள். அவளது தாயின் எச்சரிக்கை நியாயமானதுதான் என்பதை மாயாவும் அறிவாள்.
மனிதர்களின் கப்பல்கள் கடலில் எண்ணெய் கழிவுகளை கொட்டுவதையும் தங்களின் பேராசைக்காக கடல் உயிரினங்களை இரக்கமின்றி வேட்டையாடுவதையும் அவளே பார்த்திருக்கிறாள். ஆனால் தன் முன்னால் கிடக்கும் இந்த மனிதனை பார்க்கும் போது அவளுக்குள் எந்த பயமும் வரவில்லை. மாறாக ஒரு சொல்ல முடியாத ஈர்ப்பு அவளை ஆட்கொண்டது. அவனது நெற்றியில் விழுந்து கிடந்த சுருண்ட முடிகளை ஒதுக்கிவிட்டாள். அவனது மூச்சுக்காற்று தண்ணீரில் குமிழிகளாக வெளிவருவதைக் கண்டு சிறுபிள்ளைத்தனமாக சிரித்தாள். அவள் எத்தனையோ கடல் வீரர்களை, கடல் அரசர்களை பார்த்திருக்கிறாள். ஆனால் இந்த மனிதனின் முகத்தில் இருக்கும் ஒரு விசித்திரமான அமைதியும் அவனது ஆண்மையும் அவளை ஏதோசைத்தது. அவன் ஆபத்தில்லாதவன், அன்பானவன் என்பதை அவளது ஆழ்மனம் உணர்த்தியது. மனித இனத்தின் மீதான அவளது பல வருட பயம் கார்த்திகேயனின் இந்த ஒற்றை முகத்தின் முன்னால் உருகி போனது. அவள் அவனையே பார்த்து கொண்டிருந்த போது கார்த்திகேயனின் உடல் லேசாக நடுங்கியது. அவனது மனித உடலால் இன்னும் அதிக நேரம் இந்த ஆழ்கடல் மந்திர வளையத்திற்குள் இருக்க முடியாது என்பதை மாயா உணர்ந்தாள். அவனுக்கு ஆக்சிஜன் தேவை. அவன் தன் உலகத்திற்கு திரும்பியாக வேண்டும். இல்லை என்றால் அவன் இறந்து விடுவான். அவனை பிரிய அவளது மனதுக்கு சற்றும் இஷ்டமில்லை. இன்னும் சில காலம் அவனோடு இப்படியே இருக்கலாமா என்று அவளது இளமை மனதை ஏங்கியது. ஆனால் அவனது உயிர் அவளுக்கு முக்கியமாகப்பட்டது. நீ பிழைக்க வேண்டும், உனக்கான உலகம் மேலே இருக்கிறது என்று கடல் கன்னிகளின் விசித்திரமான அலைவரிசை மொழியில் தனக்குத்தானே முணுமுணுத்தாள். மீண்டும் கார்த்திகேயனை தன் கைகளில் அள்ளிக்கொண்டாள். அவளது ஒளிரும் வால் பகுதி அதிவேகமாக அசைந்தது. முத்து அரண்மனைகளையும் பவளத் தோட்டங்களையும் தாண்டி இருண்ட ஆழ்கடல் பகுதியை கடந்து அவர்கள் மேல் நோக்கி பயணித்தனர். பூம்புகார் கடற்கரையின் அலைகள் மெதுவாக வீசிக்கொண்டிருந்த அதிகாலை வேளையில் மாயா கார்த்திகேயனை பாதுகாப்பாக கொண்டு வந்து கரையின் ஒதுக்குப்புறமான பாறை இடுக்கில் கிடத்தினாள். அவனது முகத்தில் சூரியனின் முதல் கதிர்படுவதற்கு முன்பாக அவனது நெஞ்சில் கைகளை வைத்து அவனது நுரையீரலில் இருந்த தண்ணீரை வெளியேற்ற உதவினாள். கார்த்திகேயன் லேசாக முனகியபடி விழிக்கும் நிலைக்கு வந்தான். அவன் முழுமையாக கண் திறப்பதற்குள் தான் கடலுக்குள் மறைந்துவிட வேண்டும் என்று மாயா நினைத்தாள். ஆனால் அவசரமாக திரும்பும் போது அவளது உடலின் ஒரு அழகிய நீல நிறச்சதில் அந்த பாறையின் கூர்மையான பகுதியில் பட்டு உதிர்ந்தது. அதை அவள் கவனிக்கவில்லை. அவள் கடலுக்குள் குதித்து ஒரு அலையின் பின்னால் மறைந்து நின்று கொண்டு கார்த்திகேயனையே பார்த்தாள். அவன் விழித்தெழுந்து தன் நண்பர்களை தேடிவிட்டு இறுதியில் அந்த நீல நிறச்சிதலை கையில் எடுப்பதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த மாயாவின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவளது இதயத்தில் காதல் என்னும் ஒரு புதிய அலை வீசத் தொடங்கியிருந்தது. ஆனால் அந்த அலை அவளை எங்கே கொண்டு சேர்க்கப் போகிறது என்பது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. அத்தியாயம் 3. மறக்க முடியாத முகம். புயல் நள்ளிரவின் அந்த பயங்கரமான சம்பவத்திற்கு பிறகு பூம்புகார் கிராமம் வழக்கம் போல தன் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தது. கடலில் கவிழ்ந்த படகில் இருந்து கார்த்திகேயனின் நண்பர்களான செல்வம், முத்து, ரமேஷ் மூவரும் அதிர்ஷ்டவசமாக பக்கத்து ஊர் மீனவர்களால் மீட்கப்பட்டு வீடு வந்து சேர்ந்திருந்தனர். கார்த்திகேயனும் உயிருடன் திரும்பியதைக் கண்டு ஒட்டுமொத்த கிராமமே நிம்மதி பெருமூச்சு விட்டது. ஆனால் கரையேறிய கார்த்திகேயன் முன்போல் இல்லை. அவனது உடம்பு கரையில் இருந்தது. ஆனால் அவனது சிந்தனை முழுவதும் அந்த ஆழ்கடலின் இருளுக்குள் உறைந்து கிடந்தது. என்னடா கார்த்தி, கடலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஆளே மாறிட்ட. எப்பவும் சுறுசுறுப்பா பேசிக்கிட்டே இருப்ப. இப்ப என்னடான்னா ஒரு மாதிரி வெறிச்சோடி போய் உட்கார்ந்திருக்க என்று கவலையுடன் கேட்டான் செல்வம். ஒண்ணும் இல்லடா, அந்த புயலோட அதிர்ச்சி இன்னும் மனசை விட்டு போகல, அதான் என்று மழுப்பினான் கார்த்தி. உண்மை அதுவல்ல என்பதை அவனது மனசாட்சி மட்டுமே அறியும். அவனால் அந்த முகத்தை மறக்க முடியவில்லை. ஆம், அவனது உயிரை காப்பாற்றிய அந்த மர்ம தேவதையின் முகம். உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் அந்த ஒளிரும் நீல நிறக் கண்களும் தண்ணீரில் அலைபாய்ந்த நீண்ட கூந்தலும் அவனது கண் முன்னே வந்து போயின. அவன் தன் மடியில் எப்போதுமே மறைத்து வைத்திருக்கும் அந்த நீல நிறக்கடல் சிதிலை மெதுவாக தொட்டு பார்த்து கொண்டான். அது வெறும் கனவல்ல, கற்பனையல்ல என்பதற்கான அசைக்க முடியாத சாட்சி அது மட்டும்தான். அந்த செதிலில் இருந்து வீசும் பவள மல்லி நறுமணம் அவனது அறையை தாண்டி அவனது நாசிக்குள் எப்போதுமே சுற்றி கொண்டிருந்தது.
ஒவ்வொரு நாளும் மாலை பொழுது வந்தவுடன் கார்த்திகேயனின் கால்கள் தானாக கடற்கரையை நோக்கி நடக்கத் தொடங்கின. சூரியன் மேற்கு வானில் மறைந்து கடலின் மீது செவ்வானத்தின் நிழல் விழும் அந்த அந்தி பொழுதில் அவன் மற்ற மீனவர்கள் நடமாடாத ஒரு தனிமையான பாறை பகுதிக்கு சென்று அமர்ந்து விடுவான். அலைகள் கரையில் வந்து மோதி சிதறும் சத்தத்தில் அவனுக்கு ஏதோ ஒரு ரகசிய மொழி கேட்பது போல இருக்கும். நீ யார்? எங்கே இருக்கிறாய்? நிஜமாகவே நீ ஒரு கடல் கன்னிதானா, அல்லது என்னை ஆட்கொள்ள வந்த கடலின் தேவதையா என்று விடை தெரியாத கேள்விகளை அலைகளிடம் கேட்டுக்கொண்டிருப்பான். அவன் கடலின் பரப்பையே உற்று பார்த்து கொண்டிருப்பான். எங்காவது ஒரு நீல நிற ஒளி தெரியுமா, அல்லது அந்த அழகிய முகம் மீண்டும் அலைகளுக்கு நடுவே தோன்றுமா என்ற ஏக்கம் அவனது கண்களில் தேங்கியிருந்தது. மீன் பிடிக்கச் செல்வதிலும் நண்பர்களோடு அரட்டை அடிப்பதிலும் அவனுக்கு இருந்த ஆர்வம் முற்றிலுமாக மறைந்து போனது. அவனது உலகம் இப்போது அந்த ஒரு முகத்தை சுற்றி மட்டுமே சுழல ஆரம்பித்திருந்தது. காதல் அவனது நெஞ்சில் ஆழமாக வேரூன்றிவிட்டது. அதே நேரத்தில் கரையில் இருந்து பல மைல் தொலைவில் மனித கண்கள் எட்ட முடியாத ஆழ்கடலின் முத்து அரண்மனையில் மாயாவின் நிலையும் கார்த்திகேயனை விட மோசமாகத்தான் இருந்தது. அவள் தன் பவளத் தோட்டத்தில் ஒளிரும் மீன்களோடு விளையாடுவதை நிறுத்திவிட்டாள். அவளது தோழிகள் எவ்வளவோ கலை நிகழ்ச்சிகளை நடத்தியும் விசித்திரமான கடல் பாடல்களை பாடியும் மாயாவின் முகத்தில் புன்னகையை வரவழைக்க முடியவில்லை. அவளது கவனம் முழுவதும் அந்த மனிதனை பற்றிய நினைவுகளிலேயே இருந்தது. அவன் கரையேறி விழித்த போது அவனது முகத்தில் இருந்த அந்த திகைப்பு, அந்த நீல நிறச்சிதலை கையில் எடுத்து அவன் வியந்த காட்சி என அனைத்தையும் அவள் தன் நினைவடுக்கில் பத்திரமாக சேமித்து வைத்திருந்தாள். அவன் இப்போது என்ன செய்து கொண்டிருப்பான்? என்னை நினைத்து பார்ப்பானா, அல்லது ஒரு விபத்தாக நினைத்து மறந்துவிட்டானா என்று கடல் கன்னிகளின் விசித்திரமான மொழியில் தனக்குத்தானே பேசிக்கொள்வாள். ஒவ்வொரு நாளும் தன் தாய்க்கு தெரியாமல் கடலின் மேல் மட்டத்திற்கு வந்து பூம்புகார் கடற்கரையே தூரத்திலிருந்து பார்ப்பதை மாயா வழக்கமாக்கிக் கொண்டாள். அலைகளுக்கு பின்னால் ரகசியமாக தன் தலையை மட்டும் நீட்டி பார்ப்பாள். அங்கே அந்த பாறையின் மீது தனியாக அமர்ந்து கடலையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் கார்த்திகேயன் அவளது கண்ணில் விழுவான். அவனது அந்த தனிமையும் ஏக்கம் நிறைந்த பார்வையும் மாயாவின் இதயத்தை உருகச் செய்தன. தனக்காகத்தான் அவன் அங்கே காத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள அவளுக்கு அதிக நேரம் தேவைப்படவில்லை. அவளது காதலும் நாளுக்கு நாள் தீவிரமடைந்தது. கார்த்திகேயன் மீதான காதல் ஒருபுறம் இருக்க, மாயாவின் மனதில் மற்றொரு புதிய ஆசையும் முளைவிடத் தொடங்கியது. அது மனித உலகம் பற்றிய பேரார்வம். இதற்கு முன்பு மனித உலகம் என்றால் அவளுக்கு பயமும் வெறுப்பும் மட்டும்தான் இருந்தது. ஆனால் கார்த்திகேயனை பார்த்த பிறகு மனிதர்கள் அனைவரும் கெட்டவர்கள் அல்ல என்ற எண்ணம் அவளுக்குள் தோன்றியது. அவனது உலகம் எப்படி இருக்கும் என்று பார்க்க அவளது மனம் துடித்தது. அவள் கடலின் மேல் மட்டத்தில் நின்று கவனிக்கும் விஷயங்கள் அவளுக்குள் பல கேள்விகளை எழுப்பின. தூரத்தில் கரையில் எரியும் அந்த வண்ண விளக்குகள் என்ன? மனிதர்கள் உடுத்தியிருக்கும் அந்த பலவண்ண ஆடைகள் எப்படி செய்யப்படுகின்றன? அவர்கள் பேசும் அந்த மொழி என்ன? அவர்கள் சிரிக்கும் போதும் திருவிழா காலங்களில் கொண்டாடும் போதும் எழுப்பும் அந்த இசை எங்கிருந்து வருகிறது? அவள் வாழும் கடல் உலகம் பிரம்மாண்டமானதுதான். ஆனால் அதில் எப்போதுமே ஒரு குளிர்ந்த அமைதி மட்டுமே இருந்தது. நிலத்தின் மீது இருக்கும் அந்த விறுவிறுப்பான வண்ணமயமான வாழ்க்கை அவளை மிகவும் ஈர்த்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக கார்த்திகேயன் வாழும் அந்த மண்ணில் தன் கால்களை பதித்து அவனோடு கைகோர்த்து நடக்க வேண்டும் என்ற ஆசை அவளுக்குள் கட்டுக்கடங்காமல் வளர்ந்தது. ஆனால் அவள் ஒரு கடல் கன்னி. அவளால் தண்ணீரை விட்டு வெளியே வர முடியாது. நிலத்தின் மீது அவளது மீன் வால் உதவாது. மனிதர்கள் வாழும் உலகிற்கு செல்ல வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அது கடலின் மிக மூத்த மந்திரவாதியிடம் இருக்கும் ஒரு பழமையான கடல் மந்திரம். அந்த மந்திரத்தை பயன்படுத்தினால் அவள் மனித பெண்ணாக மாற முடியும். ஆனால் அதற்கு பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று அவளது முன்னோர்கள் கதைகளில் சொல்லி இருக்கிறார்கள். ஆபத்துக்கள் ஒருபுறம் இருந்தாலும் கார்த்திகேயனை சந்திக்க வேண்டும் என்ற காதலும் மனித உலகத்தை காண வேண்டும் என்ற ஆர்வமும் மாயாவை ஒரு தீர்க்கமான முடிவை நோக்கி தள்ளின. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் சரி, தான் நிலத்திற்கு சென்றே தீர்வது என்று
அவளது மனம் பிடிவாதம் பிடித்தது. அத்தியாயம் 4. மனித உருவின் அதிசயம். ஆசை என்பது கடலின் ஆழத்தை விடவும் பெரியது. மாயாவின் மனதிற்குள் முளைவிட்ட காதல் அவளை கடல் உலகத்தின் கடுமையான சட்டதிட்டங்களை மீறத் தூண்டியது. நிலத்திற்கு செல்ல வேண்டும், கார்த்திகேயனை நேரில் சந்திக்க வேண்டும் என்ற அவளது பிடிவாதம் அவளை கடலின் மிக அந்தரங்கமான இருண்ட பகுதிக்கு கொண்டு சேர்த்தது. அங்கேதான் கடலின் மூத்த ஆன்மாவும் பழமையான மந்திரங்களை அறிந்தவளுமான கிழவி சகோனா வாழ்ந்து வந்தாள். அவளது உடல் பாசிகளாலும் பவளப்பாறைகளின் சிதைவுகளாலும் மூடப்பட்டிருந்தது. நிலத்து மனிதனை தேடி போகிறாயா மாயா? இது பேரழிவின் தொடக்கம். மனிதர்களின் உலகம் காற்று நிறைந்தது, சுயநலம் நிறைந்தது. உன்னால் அங்கே வாழ முடியாது என்று சகோனா எச்சரித்தாள். எனக்கு அந்த உலகம் எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும் சகோனா. அவனை காண வேண்டும், எனக்கு உதவி செய் என்று கெஞ்சினாள் மாயா. மாயாவின் கண்களில் இருந்த தீர்க்கமான காதலை கண்ட சகோனா இறுதியில் மனமிறங்கினாள். ஒரு பழமையான ஒளிரும் கடல் நத்தை ஓட்டிற்குள் இருந்த அடர் நீல நிற திரவத்தை மாயாவிடம் கொடுத்தாள். இதை அருந்திய அடுத்த நிமிடம் உன் மீன் வால் மறைந்து மனித கால்கள் முளைக்கும். ஆனால் நினைவிருக்கட்டும், ஒவ்வொரு முறை உன் கால்களில் கடல் நீர் படும் போதும் நீ உனது உண்மையான கடல் கன்னி வடிவத்திற்கு திரும்புவாய். மீண்டும் நிலத்திற்கு வர இந்த திரவம் உன்னிடம் இருக்காது. மிகவும் எச்சரிக்கையாக இரு என்று கட்டளையிட்டாள். மாயா சற்றும் யோசிக்காமல் அந்த திரவத்தை குடித்தாள். அடுத்த நொடி அவளது உடலில் ஒரு பிரளயமே வெடித்தது போன்ற வலி ஏற்பட்டது. அவளது ஒளிரும் செதில்கள் மெல்ல உதிர்ந்தன. அவளது அழகான மீன் வால் நடுப்பகுதியில் பிளந்து 2 மென்மையான மனித கால்களாக மாறத் தொடங்கின. அவளது ஆழ்கடல் சுவாச பைகள் மறைந்து காற்றின் ஆக்சிஜனை ஏற்கும் மனித நுரையீரல் உருவானது. ஒளியின் வேகத்தில் அவள் கடலின் மேல் மட்டத்தை நோக்கி தள்ளப்பட்டாள். பூம்புகார் கடற்கரையின் ஒதுக்குப்புறமான பாறை இடுக்கில் விடியற்காலை பனிமுட்டத்திற்கு நடுவே மாயா முதலாக தன் கால்களை மண்ணில் பதித்தாள். அது ஒரு விசித்திரமான உணர்வு. தண்ணீரின் மிதப்பு தன்மை இல்லாமல் பூமியின் ஈர்ப்பு விசை அவளது உடலை தரையை நோக்கி கீழே இழுப்பது போல இருந்தது. மெதுவாக எழுந்து நிற்க முயன்றாள். கால்கள் நடுங்கின. குழந்தை முதலில் நடை பழகுவதைப் போல தட்டு தடுமாறி 2 அடிகள் எடுத்து வைத்தாள். சுற்றிலும் வீசிய குளிர்ந்த காற்று அவளது உடலை சிலிர்க்க வைத்தது. அவள் ஆழ்கடலில் இருந்து வரும்போதே அங்கு மூழ்கி இருந்த ஒரு பழமையான கப்பலில் இருந்து கிடைத்த அழகிய நீல நிறப்பட்டு துணி போன்ற ஆடையை அணிந்திருந்தாள். அவளது நீண்ட நீல கூந்தல் இப்போது சாதாரண கருகருத்த மனித கூந்தலாக மாறியிருந்தது. ஆனால் அவளது கண்கள் மட்டும் அதே ஆழ்கடலின் நீல நிற பிரகாசத்தை தங்களுக்குள் தக்க வைத்துக் கொண்டிருந்தன. மாயா என்று தனக்குத்தானே மனித மொழியில் சொல்லி பார்த்து கொண்டாள். அவளது குரல் கடலின் அலைகள் பாறையில் மோதும் போது எழும் மெல்லிய இசையைப் போல அத்தனை இனிமையாக இருந்தது. அவள் அதே பெயரிலேயே மனித உலகிற்குள் நுழைந்தாள். அன்று மாலை வழக்கம் போல கார்த்திகேயன் தன் மனபாரத்தை குறைப்பதற்காக அந்த தனிமையான பாறை மீது அமர்ந்திருந்தான். அவனது கைகளில் அந்த நீல நிறச்செதில் இருந்தது. சூரியன் மறையும் அந்தி பொழுத்தின் ஒளியில் கடல் பொன்னிறமாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. திடீரென அவனுக்கு பின்னால் மணலில் யாரோ நடக்கும் மெல்லிய சத்தம் கேட்டது. யாரோ தடுமாறி விழுந்து எழுவது போன்ற சத்தம். கார்த்திகேயன் சட்டென்று திரும்பி பார்த்தான். அவனது கண்கள் அப்படியே நிலைத்துவிட்டன. அவனது கையில் இருந்த கடல் செதில் நழுவி மணலில் விழுந்தது. அங்கே ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். மனித உலகத்தின் எந்த ஒரு பெண்ணுக்கும் இல்லாத ஒரு விசித்திரமான பேரழகு அவளிடம் இருந்தது. அவளது கண்கள், அந்த பிரகாசமான நீல நிற கண்கள், கார்த்திகேயனின் நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொண்டது. புயல் இரவில் தன் மயக்க நிலைக்கு நடுவே தன் உயிரை காப்பாற்றிய அந்த ஒளிரும் தேவதையின் கண்களை அவன் எப்படி மறப்பான்? நீ யார் என்று கார்த்திகேயனின் தொண்டை வறண்டு போன குரலில் கேட்டான். அவனால் நம்ப முடியவில்லை. ஒரு நிஜமான தேவதை அவனுக்கு முன்னால் நிற்கிறாள். மாயா அவனை பார்த்து மென்மையாக புன்னகைத்தாள். அவளது கால்கள் இன்னும் தரையில் சரியாக நிலைக்காமல் லேசாக ஆடிக்கொண்டிருந்தன. அவள் கார்த்திகேயனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தாள். நான் மாயா என்றாள் தன் மெல்லிய குரலில். மாயாவா? நீ எப்படி
நேற்று இரவெல்லாம் என் நினைவில் இருந்த அதே கண்கள். தண்ணீருக்குள் என்னை நீதானே காப்பாற்றினாய். எனக்கு தெரியும், அது கனவில்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் நீ எப்படி மனித பெண்ணாக? கார்த்திகேயன் குழப்பத்தின் உச்சத்துக்கே சென்றான். அவனுக்குள் ஒரே நேரத்தில் அதிர்ச்சியும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் முட்டிக் கொண்டு வந்தன. மாயா குனிந்து கார்த்திகேயன் தவறவிட்ட அந்த நீல நிறச்சிதலை தன் கைகளில் எடுத்தாள். அதை அவனது கைகளில் திருப்பி தந்தாள். அவளது கைகள் கார்த்திகேயனின் கைகளில் பட்டபோது பனிக்கட்டி போன்ற ஒரு குளிர்ச்சியும் ஒரு விசித்திரமான காந்த ஆற்றலும் அவனுள் பாய்ந்தது. மனிதர்கள் எங்களை நம்ப மாட்டார்கள் என்று என் தாய் சொன்னாள். ஆனால் உன்னை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று என் மனம் விரும்பியது. அதான் இந்த உருவத்தில் வந்தேன் என்றாள் மாயா, அவனது கண்களை நேராக பார்த்து. கார்த்திகேயனுக்கு இப்போது எல்லாமே தெளிவாக புரிந்தது. கதைகளில் மட்டுமே கேட்ட கடல் கன்னி தன் மீது கொண்ட காதலுக்காக தன் வடிவத்தையே மாற்றி நிலத்திற்கு வந்திருக்கிறாள். அவனது அத்தனை சந்தேகங்களும் பயங்களும் அந்த நொடியில் பனி போல உருகி போயின. அவளது கைகளை பற்றி கொண்டான். உன்னை தேடித்தான் ஒவ்வொரு நாளும் இந்த சமுத்திரத்தின் முன்னாடி பைத்தியக்காரன் மாதிரி உட்கார்ந்திருந்தேன் மாயா. நீ நிஜமாகவே எனக்காக வந்திருக்கிறாய் என்பதை என் இதயத்தால் இன்னும் நம்ப முடியல என்றான் உணர்ச்சி பெருக்கோடு. அன்றைய மாலை பொழுது அவர்களுக்குள் ஒரு புதிய காவியத்தை தொடங்கி வைத்தது. கார்த்திகேயன் அவளுக்கு நிலத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று தன் கைகளை கொடுத்து கற்றுக் கொடுத்தான். ஒவ்வொரு முறை அவளது கால்கள் இடரும் போதும் அவன் அவளை தாங்கி பிடித்தான். மாயா மனித உலகத்தின் காற்றை முதலாக முழுமையாக அனுபவித்தாள். கரையில் வீசும் காற்றில் இருந்த மண்ணின் வாசனை அவளுக்கு புதியதாக இருந்தது. கார்த்திகேயனின் அருகாமை அவளுக்கு ஒரு எல்லையற்ற பாதுகாப்பை கொடுத்தது. இருவரும் அந்த பாறையின் மீது அமர்ந்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். கார்த்திகேயன் தன் மனித வாழ்க்கையை பற்றியும் மாயா தன் ஆழ்கடல் உலகத்தின் ரகசியங்களை பற்றியும் பகிர்ந்து கொண்டனர். நிலவின் வெளிச்சம் அவர்கள் மீது விழுந்தபோது அந்த இரண்டு வெவ்வேறான உலகங்களைச் சேர்ந்த ஆன்மாக்களும் காதல் என்ற ஒற்றை புள்ளியில் ஒன்றாக இணைந்திருந்தன. ஆனால் அந்த நிலவின் வெளிச்சத்திற்கு பின்னால் மன்னர்களின் பேராசை என்ற ஒரு இருண்ட நிழல் அவர்களை தொடரப் போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அத்தியாயம் 5. புதிய உலகத்தின் வாசல்கள். ஆழ்கடலின் அமைதியான குளிர்ந்த உலகத்தில் இருந்து வந்த மாயாவிற்கு பூம்புகாரின் நிலப்பரப்பு ஒரு பெரும் ஆச்சரிய உலகமாக தெரிந்தது. கார்த்திகேயன் அவளை தன் உலகிற்குள் மெதுவாகவும் மிக அழகாகவும் அழைத்துச் சென்றான். அவளுக்கு மனிதர்களின் அன்றாட வாழ்க்கை முறைகள் ஒவ்வொன்றும் ஒரு விசித்திரமான வித்தையைப் போலவே இருந்தன. மண்ணில் காலடி எடுத்து வைத்த முதல் சில நாட்களிலேயே அவள் தட்டு தடுமாறி நடப்பதை கைவிட்டு ஒரு சாதாரண மனித பெண்ணை போல நேர்த்தியாக நடக்க பழகியிருந்தாள். கார்த்திகேயன் அவளுக்கு அவனது கிராமத்து துணிக்கடையிலிருந்து சில உடைகளை வாங்கி கொடுத்திருந்தான். அந்த உடைகளில் அவள் பூமிக்கு வந்த ஒரு நந்தவனத்து தேவதையைப் போலவே ஜொலித்தாள். மாயா, இன்னைக்கு உனக்கு நம்ம ஊர் சந்தையை காட்ட போறேன். கடல்ல நீ பார்க்காத எத்தனையோ வண்ணங்கள் அங்கே இருக்கும் என்று கூறி கார்த்திகேயன் அவளை அழைத்துச் சென்றான். கிராமத்து சந்தையின் பரபரப்பும் சத்தமும் மாயாவிற்கு முதலில் லேசான பயத்தை தந்தாலும் அடுத்த சில நிமிடங்களில் அவளது கண்கள் வியப்பால் விரிந்தன. குவித்து வைக்கப்பட்டிருந்த தக்காளி, கத்தரிக்காய், பச்சை மிளகாய்களின் வண்ணங்கள், மல்லிகை, கனகாம்பரம், சாமந்தி பூக்களின் அடர்ந்த நறுமணம், வளையல் கடைகளில் இருந்த கண்ணாடி வளையல்களின் கலகல சத்தம் என அனைத்தும் அவளை கிறங்கடித்தன. ஒரு வளையல் கடைக்காரர் அவளது அழகை கண்டு வியந்து ஒரு செட் நீல நிற கண்ணாடி வளையல்களை கையில் கொடுத்த போது அதை எப்படி அணிவது என்று தெரியாமல் விழித்தாள். கார்த்திகேயன் மென்மையாக அவரது மெல்லிய கைகளை பற்றி அந்த வளையல்களை ஒவ்வொன்றாக அணிவித்தான். வளையல்கள் அவரது கைகளில் உரசும் ஓசையை கேட்டு அவள் ஒரு சிறு குழந்தையைப் போல கைகளை தட்டிச் சிரித்தாள். அவளது அந்த தூய்மையான சிரிப்பில் கார்த்திகேயன் தன் இதயத்தை முற்றிலுமாக தொலைத்திருந்தான். மனிதர்களின் கலைகளும் வழிபாட்டு முறைகளும் மாயாவை மிகவும் கவர்ந்தன. ஒரு மாலை பொழுதில் கார்த்திகேயன் அவளை கடற்கரையின் அருகில் இருந்த ஒரு பழமையான சிவன் கோவிலுக்கு அழைத்துச் சென்றான். கோவிலின் பிரம்மாண்டமான கோபுரமும் கச்சிலைகளும் அவளுக்கு அவளது ஆழ்கடல் முத்து அரண்மனைகளை நினைவுபடுத்தின. சன்னதிக்குள் நாதஸ்வரத்தின் மங்களகரமான இசையும் தவில் ஓசையும் ஒலித்துக் கொண்டிருந்தன.
கடலில் அலைகளின் சத்தத்தையும் திமிங்கிலங்களின் மெல்லிய ஒலியையும் மட்டுமே கேட்டிருந்த மாயாவிற்கு நாதஸ்வரத்தின் அந்த தெய்வீக இசை அவளது ஆன்மாவையே உலுக்குவது போல இருந்தது. அவள் அறியாமல் அவளது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. என்னாச்சு மாயா, ஏன் அழற என்று பதட்டத்துடன் கேட்டான் கார்த்தி. இது என்ன இசை கார்த்தி? என் இதயத்தின் துடிப்பை விட இது அழகாக இருக்கிறது. மனிதர்களால் எப்படி இவ்வளவு அழகான ஒலியை உருவாக்க முடிகிறது என்றால் வியப்பு மாறாமல். இது இசை மாயா, மனிதர்களின் வலிகளையும் மகிழ்ச்சியையும் கடத்தும் ஒரு மொழி என்று புன்னகையுடன் கூறினான் கார்த்தி. அவர்கள் கோவிலை விட்டு வெளியே வந்தபோது எதிர்பாராத விதமாக வானம் இருண்டு மழை பெய்யத் தொடங்கியது. கடலுக்குள் இருக்கும் போது மழை துளிகள் தண்ணீரின் மேல் மட்டத்தில் விழுந்து மறைவதை மட்டுமே மாயா பார்த்திருக்கிறாள். ஆனால் நிலத்தில் முதலாக மழை துளிகள் அவரது மனித முகத்தில் கைகளில் விழுந்தபோது அவள் சிலிர்த்து போனாள். சுற்றிலும் இருந்த மனிதர்கள் மழையிலிருந்து தப்பிக்க ஓடி ஒதுங்கினர். ஆனால் மாயா கொட்டும் மழையின் நடுவே கைகளை விரித்து முகத்தை வானத்தை நோக்கி திருப்பி மழையை தன் மீது ஏந்தி கொண்டாள். அவளது கரிகருத்த கூந்தல் நனைந்து அவளது தோள்களில் ஒட்டியது. கார்த்திகேயன் அவளை பாசத்தோடு தடுத்தான். டேய் கார்த்தி, உன் காதலிக்கு என்ன பைத்தியமா? மழையில இப்படி நனையுறா என்று கடந்து சென்ற சில கிராமத்து மீனவர்கள் கிண்டலடித்தனர். கார்த்திகேயன் அதை பொருட்படுத்தவில்லை. மழையில் நனைந்து ஒளிரும் தேவதை போல நின்ற மாயாவின் கைகளை பற்றி கொண்டு அவனும் அவளோடு சேர்ந்து மழையில் நனைந்தான். இரு உலகங்களின் எல்லைகளும் அந்த மழை நீரில் கரைந்து போயின. நாட்கள் வாரங்களாக மாறின. கார்த்திகேயன் மற்றும் மாயாவின் காதல் பூம்புகார் கடற்கரையின் மணலை போல ஆழமாகவும் பரந்ததாகவும் வளர்ந்தது. கார்த்திகேயன் அவளுக்கு உலகத்தை அறிமுகப்படுத்தினான். மாயா அவனுக்கு தூய்மையான நிபந்தனையற்ற அன்பின் அர்த்தத்தை கற்றுக் கொடுத்தாள். அவர்கள் பெரும்பாலும் மாலை நேரங்களில் அந்த தனிமையான பாறை பகுதியிலேயே செலவிட்டனர். கார்த்திகேயன் தன் வறுமையை பற்றியும் கடனில் தவிக்கும் தன் குடும்ப சூழ்நிலையை பற்றியும் அவரிடம் மனம் திறந்து பேசினான். கடல் எனக்கு பிடிக்கும் மாயா, ஆனா சில நேரங்கள்ல இந்த வறுமை என்னை ரொம்ப பயமுறுத்துது. என் அம்மாவோட மருத்துவ செலவு, குடும்பத்து கடன் எல்லாமே என் தலைமையில இருக்கு என்று ஒரு நாள் கவலையோடு கூறினான். மாயா அவனது கைகளை தன் கைகளுக்குள் பொத்திக் கொண்டாள். கார்த்தி, கடலின் அடியில் அளவில்லாத செல்வங்கள் இருக்கின்றன. முத்துக்கள், தங்க நாணயங்கள் என அனைத்தும் அங்கே கிடக்கின்றன. ஆனால் எனக்கு அவை எதன் மீதும் ஆசை இல்லை. உன்னுடைய இந்த அன்பான மனதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய செல்வம். உனக்காக நான் எதையும் செய்வேன் என்றாள் உண்மையான காதலுடன். கார்த்திகேயன் அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். அவளுக்குள் இருக்கும் அந்த தூய்மையான காதலுக்கு முன்னால் தன் வறுமை அற்பமானதாக அவனுக்கு தோன்றியது. அவளை தன் வாழ்நாளின் இறுதி வரை கண் கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவன் மனதிற்குள் சபதம் எடுத்துக்கொண்டான். அவர்கள் காதலின் சொர்க்கத்தில் மிதந்து கொண்டிருந்த போது அந்த சொர்க்கத்திற்கு வெளியே ஒரு நரகத்தின் நிழல் அவர்களை ரகசியமாக தொடரத் தொடங்கியிருந்தது. பூம்புகார் கடற்கரையின் சற்று தொலைவில் இருந்த ஒரு சொகுசு ஹோட்டலின் மொட்டை மாடியில் அதிநவீன பைனாகுலர் மூலம் ஒருவன் கார்த்திகேயனையும் மாயாவையும் உற்று நோக்கிக் கொண்டிருந்தான். அவனது கைகளில் விலை உயர்ந்த மதுக்கோப்பை இருந்தது. அவனது முகம் தழும்புகளோடு பார்ப்பதற்கே கொடூரமாக இருந்தது. அவன் பெயர் அந்தோணி. சர்வதேச அளவில் விசித்திரமான விலங்குகளையும் கடத்தல் பொருட்களையும் விற்கும் ஒரு கடத்தல் கும்பலின் முக்கிய ஏஜென்ட். அவனுக்கு பின்னால் சில அடியாட்கள் கைகளை கட்டிக்கொண்டு நின்றிருந்தனர். பாஸ், நீங்க சொல்றதை எங்களால நம்பவே முடியல. இந்த உலகத்துல நிஜமாவே கடல் கன்னி இருக்கா? அதுவும் இந்த சாதாரண மீனவ பயலோட சுத்திக்கிட்டு இருக்கா என்றான் அவனது அடியாள் ஒருவன். அந்தோணி பைனாகுலரை தன் கண்களில் இருந்து எடுத்துவிட்டு ஒரு கொடூரமான புன்னகையை உதிர்த்தான். நானும் முதல்ல நம்பலடா. ஆனா அந்த பொண்ணோட அசைவுகள், அவளோட கண்கள், அவ நடக்கிற விதம் எல்லாத்தையும் நம்ம ஆளுங்க ரகசியமா எடுத்த வீடியோவுல பார்த்தேன். அவ சாதாரண மனுஷி இல்ல. அவளோட உடம்புல ஓடுற இரத்தம், அவளோட ஒளிரும் செதில்கள், அவகிட்ட இருக்கிற மந்திர சக்தி, இதையெல்லாம் சர்வதேச மார்க்கெட்ல வித்தா பல 100 கோடிகள் கிடைக்கும்.
நமக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கூடா என்றான். அந்தோணியின் கண்கள் பேராசையால் மின்னின. ஆனா பாஸ், அவ இப்ப மனுஷ உருவத்துல இருக்காளே, அவளை எப்படி பிடிக்கிறது என்று கேட்டான் மற்றொருவன். அவளை பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா அவளோட கடல் சக்தியே முழுசா பயன்படுத்தணுமா? அவளை உயிருடனோ அல்லது அவளோட முழு சம்மதத்தோடோ பிடிக்கணும். அதுக்கு அந்த மீனவ பயல்தான் நமக்கு சரியான காய். அவனோட வறுமையை பத்தி விசாரிச்சேன். பணம்னா பிணமும் வாயி திறக்கும். இந்த மீன்கார பயல் எந்த மூலை? அவனை கரஞ்சி நோட்டால அடிச்சு அவளை நம்ம வலைக்குள்ள கொண்டு வரணும். சீக்கிரம் அவனை பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க என்று உத்தரவிட்டான் அந்தோணி. தூரத்து பாறையில் கார்த்திகேயனின் தோளில் தலை சாய்த்து கடலில் எழும் அலைகளை ரசித்துக் கொண்டிருந்த மாயாவிற்கு தெரியவில்லை, மனிதர்களின் பேராசை என்ற பெருவலை தங்களை நோக்கி வீசப்பட தயாராகிவிட்டது என்று. அத்தியாயம் 6. பேராசையின் கண்கள். பூம்புகாரின் அந்த தனிமையான கடற்கரை சொகுசு விடுதியின் நிலவரை அறை எப்போதும் இருள் சூழ்ந்தே இருந்தது. மேஜையின் மேல் இருந்த ஒற்றை விளக்கு மட்டும் எரிய, சுற்றிலும் சிகரெட் புகையின் நெடி படிந்திருந்தது. அந்தோணி தன் மடிக்கணினியின் திரையை உற்று பார்த்து கொண்டிருந்தான். திரையில் மழையில் நனைந்தபடி சிரித்துக் கொண்டிருக்கும் மாயாவின் முகம் ஜூம் செய்யப்பட்டு தெரிந்தது. அவளது நீல நிற கண்கள் அந்த திரையிலும் ஒரு விசித்திரமான ஒளியை உமிழ்ந்து கொண்டிருந்தன. அவனுக்கு பக்கத்தில் சர்வதேச கடத்தல் சந்தையின் முக்கிய தரகரான ஒரு வெளிநாட்டவனுடன் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்தான் அந்தோணி. அந்தோணி, நீ சொல்வது உண்மையாக இருந்தால் இது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்டுபிடிப்போ. ஒரு கடல் கன்னியின் இரத்தம் மனிதர்களின் முதுமையை தடுத்து ஆயுளை நீட்டிக்கும் உன்னத மருந்து என்று சில ரகசிய குறிப்புகள் சொல்கின்றன. அவளது உடலின் ஒளிரும் செதில்களும் அவளது கண்ணீரில் இருந்து உருவாவதாக சொல்லப்படும் உண்மையான ஆழ்கடல் முத்துக்களும் கோடிக்கணக்கான டாலர்கள் மதிப்புடையவை. அவளை எப்படி வேண்டுமானாலும் உயிருடன் பிடி, உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் நான் தருகிறேன் என்று அந்த திரையின் மறுபக்கம் இருந்தவன் கண்களில் பேராசை தாண்டவமாட கூறினான். அந்தோணி சிகரெட்டை ஒருமுறை ஆழ இழுத்து புகையை வான் நோக்கிவிட்டான். எனக்கு தெரியும் ஜேம்ஸ், அவளை சாதாரண வலைகளை வைத்து பிடிக்க முடியாது. அவளிடம் கடல் சக்திகள் இருக்கின்றன. ஆனால் அவளுக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. அது ஒரு மனிதன். அந்த மீனவ பயல்தான் அவளது உலகம். அவனை கொண்டே அவளை கூண்டில் அடைப்பேன். இன்னும் சில மணி நேரங்களில் வேட்டை தொடங்கும் என்று கூறிவிட்டு இணைப்பை துண்டித்தான். அன்று இரவு 10 மணி இருக்கும். கார்த்திகேயன் தன் நண்பர்களுடன் கடலுக்கு சென்றுவிட்டு அன்றைய தினத்திற்கான மீன்களை விற்று முடித்துவிட்டு தன் சிறிய ஓட்டு வீட்டை நோக்கி தனியாக நடந்து வந்து கொண்டிருந்தான். அவனது மனதில் மாயாவின் நினைவுகள் மட்டுமே இருந்தன. நாளை அவளுக்கு என்ன வாங்கி தரலாம், அவளை எங்கோ அழைத்துச் செல்லலாம் என்ற யோசனையிலேயே அவன் இருந்தான். கிராமத்தின் ஒதுக்குப்புறமான இருள் சூழ்ந்த தென்னந்தோப்பு பாதையில் அவன் திரும்பிய போது திடீரென ஒரு பிரம்மாண்டமான கருப்பு நிற சொகுசு கார் அவனுக்கு முன்னால் வந்து சத்தத்துடன் நின்றது. கார்த்திகேயன் திடுக்கிட்டு பின்வாங்கினான். காரின் கதவுகள் திறக்கப்பட கருப்பு உடை அணிந்த 2 அடியாட்கள் வெளியே வந்தனர். அவர்கள் கார்த்திகேயனை மிரட்டும் தொனியில் நெருங்கினர். யார் நீங்க? எதுக்கு என் வழியே மறைக்கிறீங்க என்று கார்த்திகேயன் கோபமாக கத்தினான். அவன் ஒரு மீனவன் என்பதால் அவனது உடம்பில் இயல்பாகவே ஒரு தெம்பு இருந்தது. சண்டைக்கும் அவன் தயங்கவில்லை. தம்பி, சத்தம் போடாதே. எங்களோட முதலாளி உன்கிட்ட ஒரு முக்கியமான பிசினஸ் பேச வந்திருக்கார். காருக்குள்ளவா என்றான் ஒரு அடியாள். கார் கதவின் பின் இருக்கையிலிருந்து அந்தோணி மெதுவாக இறங்கினான். அவனது கழுத்தில் இருந்த தடிமனான தங்கச் சங்கிலியும் கையில் மின்னிய விலையுயர்ந்த கடிகாரமும் அவனது அதிகாரத்தை காட்டின. அவன் முகத்தில் ஒரு குரூரமான புன்னகை இருந்தது. கார்த்திகேயன், பூம்புகாரின் சிறந்த மீனவன். பயப்படாதே தம்பி, உன்னை அடிக்கவோ மிரட்டவோ நான் வரல. உன்னோட வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பெரிய அதிர்ஷ்ட காற்றை கொண்டு வந்திருக்கேன் என்றான் அந்தோணி. எனக்கு உங்களை யாரான்னே தெரியாது. உங்ககிட்ட பேச எனக்கு எந்த அவசியமும் இல்லை என்று கார்த்திகேயன் நகர முயன்றான். உனக்கு என்னை தெரியாது, ஆனா உனக்கு மாயாவை நல்லா தெரியுமே. கடலடியில் இருந்து வந்த உன்னோட கடல் கன்னி காதலி என்று
அந்தோணி நிதானமாக கூறினான். அந்த வார்த்தையை கேட்டவுடன் கார்த்திகேயனின் உடம்பு ஒருமுறை நடுங்கியது. அவனது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. மாயாவின் ரகசியம் இவனுக்கு எப்படி தெரிந்தது? என்ன தம்பி, அதிர்ச்சியா இருக்கா? நீங்க 2 பேரும் கடற்கரை பாறையில கொஞ்சுவதிலிருந்து மழையில நனையிறது வரை எல்லாமே என் ஆளுங்க கண்காணிச்சுட்டுதான் இருக்காங்க. அவ மனுஷி இல்ல, கடல் கன்னிங்கிறது எனக்கு தெரியும் என்ற அந்தோணி தன் அடியாளை நோக்கி செய்கை செய்தான். அடியாள் ஒரு பெரிய கருப்பு நிற சூட்கேஸை கொண்டு வந்து காரின் மேல் பகுதியில் வைத்து திறந்தான். அந்த விளக்கொளியில் சூட்கேஸ் முழுவதும் கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புதிய கரன்சி நோட்டுகள் பளபளத்தன. கார்த்திகேயன் தன் வாழ்நாளில் அவ்வளவு பணத்தை ஒட்டுமொத்தமாக பார்த்ததே இல்லை. அவனது கண்கள் அந்த பணத்தின் மீது நிலைத்து நின்றன. இதுல 5 கோடி ரூபாய் இருக்கு கார்த்தி. இது வெறும் அட்வான்ஸ் மட்டும்தான். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். அந்த மாயாவை நாங்க சொல்ற இடத்துக்கு நீ கூட்டிட்டு வரணும். நாங்க அவளை பிடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு இன்னும் 20 கோடி ரூபாய் தருவோம். மொத்தம் 25 கோடி. உன்னோட வறுமை, உன்னோட கடன், உன்னோட கிராமத்து வாழ்க்கை எல்லாமே ஒரே ராத்திரியில மாறிடும். நீ நினைச்சா இந்த நாடே உன்னை திரும்பி பார்க்கிற மாதிரி ஒரு பெரிய கோடீஸ்வரனா வாழலாம் என்று அந்தோணி பணப்பெய்யாக வார்த்தைகளை உதிர்த்தான். கார்த்திகேயனின் நெஞ்சுக்குள் கோபம் தலைக்கேறியது. தன் உயிரை காப்பாற்றி தனக்காக தன் உலகத்தையே துறந்து வந்த காதலியே விலை பேசுகிறானா இந்த துரோகி? ஏய், என்ன நினைச்சுட்டு இருக்க உன் மனசுல? பணம் இருக்குன்னு கொழுப்பா? என் மாயா எனக்கு கடவுள் கொடுத்த வரம்டா. அவளை பணத்துக்காக காட்டி கொடுப்பேன்னு நினைச்சியா? இந்த அசிங்கமான பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடு. இன்னொரு தரம் மாயா பக்கத்துல உன்னை மாதிரி ஆளுங்களை பார்த்தா கடலுக்குள்ளேயே உங்களை வெட்டி புதைச்சிடுவேன் என்று ஆவேசமாக கத்தினான் கார்த்திகேயன். அவனது கைகள் முஷ்டியாக இறுகின. அந்தோணி சற்றும் பதற்றமடையவில்லை. மாறாக உறக்கச் சிரித்தான். நல்லா பேசுற கார்த்தி, சினிமா ஹீரோ மாதிரி பேசுற. ஆனா நிஜ வாழ்க்கை வேற. இன்னைக்கு உன்னோட நிலைமை என்ன தெரியுமா? உன் அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னா கூட உன்கிட்ட காசு இல்லை. உன்னோட பழைய கடன்காரன் நாளைக்கு காலையில உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்க போறான். இந்த 5 கோடி இருந்தா உன் அம்மாவை உலகத்துலயே பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு காப்பாத்தலாம். நீ ஏன் இன்னும் இந்த மீன் நாற்றமடிக்குற வலையையும் படகையும் தூக்கிட்டு அலையணும்? அந்தோணி மெதுவாக கார்த்திகேயனின் தோளை தொட்டான். நன்றாக யோசி கார்த்தி, அவ ஒரு கடல் கன்னி. இன்னைக்கு இல்லாட்டி இன்னொரு நாள் அவ கடலுக்குள்ள போயிடுவா. அவ போயிட்டா உன்கிட்ட என்ன மிச்சம் இருக்கும்? இதே வறுமையும் ஏழ்மையும் தான். ஆனா அவளை எங்க கிட்ட ஒப்படைச்சா உன் 7 தலைமுறைக்கும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு பணம் கிடைக்கும். காதல் சோறு போடுமா கார்த்தி? அந்தோணியின் வார்த்தைகள் கார்த்திகேயனின் காதுகளுக்குள் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தன. அவன் சொன்ன கசப்பான உண்மைகள் அவனது ஆழ்மனத்தை தாக்கின. அவன் தன் கைகளை பார்த்தான். மீன் முட்கள் குத்தி தழும்புகளாக இருந்த கைகள். அவனது வறுமை, அவனது தாயின் நோய் படுக்கை, தினமும் கடன்காரர்கள் கொடுக்கும் அவமானம், அனைத்தும் அவனது கண் முன்னே வந்து போயின. 25 கோடி ரூபாய். அந்த பணத்தின் அளவை அவனது மூளையால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. அந்த பணம் இருந்தால் அவன் ஒரு புதிய உலகத்தையே விலைக்கு வாங்கலாம். கார்த்திகேயனின் வேகம் மெல்ல குறைந்தது. அவனது கண்கள் மீண்டும் அந்த சூட்கேஸில் இருந்த கரன்சி நோட்டுகளின் மீது விழுந்தன. அவனது நெஞ்சுக்குள் இருந்த தூய்மையான காதல் இப்போது பேராசை என்ற கொடூரமான அரக்கனுடன் போராடத் தொடங்கியது. முதலில் கோபமாக பேசிய அவனது உதடுகள் இப்போது லேசாக நடுங்கின. அவனது மன உறுதி குலைய தொடங்கி இருந்ததே அந்தோணி அவனது முகபாவனையில் இருந்தே துல்லியமாக கண்டுகொண்டான். உனக்கு முடிவெடுக்க தெரியல கார்த்தி. இந்த 5 கோடி அட்வான்ஸ் பணம் இந்த கார்லயே இருக்கும். நாளைக்கு மாலைக்குள்ள எனக்கு நல்ல செய்தி வரணும். யோசிச்சு பார். காதலா, கோடிக்கணக்கான பணமா என்று கூறிவிட்டு அந்தோணி காரில் ஏறிக்கொண்டான். கார் மெதுவாக நகர்ந்து மறைந்தது. அந்த இருண்ட தோப்பு பாதையில் கார்த்திகேயன் தனியாக நின்றிருந்தான். சுற்றிலும் வீசிய காற்று அவனுக்கு பவள மல்லியின் நறுமணத்தை கொண்டு வந்தது, மாயாவின் நறுமணம். ஆனால் அவனது கண்களில் இப்போது காதலின் ஒளி மறைந்து
பேராசையின் இருண்ட கண்கள் முளைவிடத் தொடங்கியிருந்தன. அவனது மனசாட்சிக்கும் அவனது ஆசைகளுக்கும் இடையிலான அந்த பெரும் போர் அவனது நிம்மதியை பறித்திருந்தது. அத்தியாயம் 7. மனசாட்சியின் சித்திரவதை. அந்தோணி தன் கரன்சி நோட்டுகள் நிரம்பிய கருப்பு சூட்கேஸை காட்டிய அந்த நள்ளிரவுக்கு பிறகு கார்த்திகேயனின் உலகமே தலைகீழாக மாறியிருந்தது. அன்று அவனால் தன் சிறிய ஓட்டு வீட்டில் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக கண்மூடி தூங்க முடியவில்லை. படுக்கையில் படுத்துக்கொண்டு கூரையை பார்த்தபடி அவன் புரண்டு புரண்டு படுத்தான். அவனது காதுகளில் அந்தோணியின் நச்சு வார்த்தைகள் ரீங்காரமிட்டுக் கொண்டே இருந்தன. 25 கோடி ரூபாய். காதல் சோறு போடுமா கார்த்தி? அவன் கண்களை மூடினால் ஒருபுறம் மாயாவின் அந்த தூய்மையான நீல நிறக்கண்கள் தெரிந்தன. புயல் இரவில் தன்னை தன் மார்போடு அணைத்து மரணத்தின் பிடியில் இருந்து மீட்ட அவனது பாசம் அவனது நெஞ்சை உலுக்கியது. நிலத்தில் அவள் குழந்தையைப் போல சிரித்த காட்சிகள், மழையில் கைகளை விரித்து ஆடிய பேரழகு அனைத்தும் அவனது மனசாட்சியை தட்டி எழுப்பின. அவள் ஒரு தேவதை. எனக்காக தன் உலகத்தையே விட்டு வந்தவள். அவளை எப்படி காட்டிக் கொடுப்பது? நான் ஒரு மனிதனா இல்லை மிருகமா என்று அவனது நல்ல மனம் அவனை கேள்வி கேட்டது. ஆனால் மறுபுறம் அவனது கண்கள் திறந்த போது தெரிந்த அவனது வீட்டின் வறுமை கோலம் அவனது கழுத்தை நெரித்தது. பக்கத்து அறையிலிருந்து அவனது வயதான தாயின் தொடர்ச்சியான இருமல் சத்தமும் நெஞ்சு வலியின் முனகலும் கேட்டது. அவளது மருத்துவ செலவுக்கு கூட அடுத்த வாரம் யாரிடம் கையேந்துவது என்ற கவலை அவனுக்குள் எழுந்தது. வீட்டின் உளுத்து போன மர உத்தரங்களும் மழை காலத்தில் ஒழுகும் கூரையும் அவனது இயலாமையை அவனுக்கு சுட்டிக்காட்டின. வாழ்நாள் முழுவதும் கடலோடு போராடி மீன் நாட்டத்தோடு செத்து மடியும் ஒரு சாதாரண மீனவனாகவே இருக்கப் போகிறோமா? அல்லது ஒரே ஒரு முடிவில் ஒட்டுமொத்த தலைமுறையையும் கோடீஸ்வரர்களாக மாற்றப் போகிறோமா? பேராசை என்னும் நச்சு பாம்பு அவனது தூய்மையான காதலை மெல்ல மெல்ல விழுங்கத் தொடங்கியது. மறுநாள் விடிந்தது. கார்த்திகேயன் வழக்கம் போல கடற்கரைக்கு சென்றான். ஆனால் அவனால் எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. அவனது கைகள் வலையை வீசத் தவறின. அவனது நண்பன் செல்வம் அவனது தோளை தட்டினான். என்னடா கார்த்தி, நேத்துல இருந்து ஒரு மாதிரி இருக்க, உடம்புக்கு ஏதாச்சும் முடியலையா என்று கவலையோடு கேட்டான். ஒண்ணும் இல்லடா என்று சுருக்கமாக முடித்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான் கார்த்தி. அவன் கிராமத்து தெருவில் நடந்து வந்தபோது அந்தோணியின் ஆட்கள் அவனுக்கு தெரியாமல் அவனை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருந்தனர். அவன் டீ கடையில் அமர்ந்திருந்த போது ஒரு விசித்திரமான நபர் அவனை கடந்து செல்லும் போது அவனது மடியில் ஒரு சிறிய காகித துண்டை வீசிவிட்டு சென்றான். கார்த்தி பதற்றத்துடன் அதை திறந்து பார்த்தான். அதில் ஒரு போன் நம்பரும் கீழே நேரம் முடிந்து கொண்டிருக்கிறது, அட்வான்ஸ் உனக்காக காத்திருக்கிறது என்ற வாசகமும் இருந்தன. அடுத்த சில நிமிடங்களில் அவனது பழைய கடன்காரன் ராமநாதன் அவனது வழியை மறைத்தான். ஏய் கார்த்தி, போன மாசம் தருவேன்னு சொன்ன 50,000 ரூபாய் என்னாச்சு? இன்னும் 2 நாள்ல காசு வரலன்னா உன் படகை பறிமுதல் செய்திடுவேன், ஜாக்கிரதை என்று 4 பேருக்கு முன்னால் சத்தம் போட்டு அசிங்கப்படுத்தினான். அந்த அவமானம் கார்த்திகேயனின் பலவீனத்தை இன்னும் அதிகரித்தது. வறுமை அவனை கௌரவ குறைச்சலாக உணர வைத்தது. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? கடலில் இருக்கும் எத்தனையோ மீன்களை பிடிக்கிறோம், விற்கிறோம். மாயாவும் ஒரு கடல் வாழ் உயிரினம்தானே. அவளை கொடுத்தால் என்ன தப்பு? அவளுக்கு மந்திர சக்தி இருக்கிறது, அவளால் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று தன் துரோகத்திற்கு தானே ஒரு தவறான நியாயத்தை கற்பிக்க தொடங்கினான் அவனது பலவீனமான மனம். அன்று மாலை கார்த்திகேயன் மாயாவை அழைத்துக் கொண்டு அந்த தனிமையான பாறை பகுதிக்கு சென்றான். அவளது முகத்தில் இருந்த அந்த புன்னகை அன்று கார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய பாரமாக தெரிந்தது. அவளது நீல நிறக்கண்களை நேராக பார்க்க அவனது கண்கள் அஞ்சின. கார்த்தி, ஏன் இன்று உன் முகம் இவ்வளவு வாடிப்போய் இருக்கிறது? என்னிடம் எதையோ மறைக்கிறாய் என்று அவனது கைகளை பற்றி கொண்டு கேட்டாள் மாயா. அவளது குரலில் இருந்த உண்மையான அன்பு அவனது இதயத்தை குத்தியது. ஒன்றும் இல்லை மாயா, வீட்டில் கொஞ்சம் பண பிரச்சனை, அதான் என்றான் கார்த்தி தரையை பார்த்தபடி. நான் தான் சொன்னேனே கார்த்தி, கடலின் அடியில் இருக்கும் முத்துக்களையும் தங்கத்தையும் நான் உனக்காக கொண்டு வருகிறேன். எனக்காக ஒரு சில நாட்கள் பொறுத்திரு.
நான் கடல் மந்திரத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு தண்ணீருக்குள் சென்று அவற்றை எடுத்து வருகிறேன் என்றாள் மாயா அவனது கைகளை தன் கன்னத்தோடு வெற்றியபடி. அவள் சொன்ன அந்த வார்த்தை கார்த்திகேயனின் பேராசையை இன்னும் தூண்டியது. அவளால் கடலடி செல்வத்தை கொண்டு வர முடியும் என்றால் அவளது மதிப்பு எவ்வளவு பெரியது என்பதை அவன் உணர்ந்தான். அந்தோணி சொன்னது உண்மைதான். இவள் ஒரு சாதாரண பெண் அல்ல, ஒரு தங்கச் சுரங்கம். இவளை வைத்துக்கொண்டு நாம் ஏன் இன்னும் ஏழையாக வாழ வேண்டும்? அதே நேரத்தில் அவனது கைபேசி அதிர்ந்தது. அந்தோணியிடமிருந்து வந்த குறுஞ்செய்தி, இன்று இரவுதான் கடைசி வாய்ப்பு. சம்மதித்தால் சூட்கேஸ் உன் வீட்டில் இருக்கும், இல்லை என்றால் மாயாவை நாங்களே தூக்குவோம், உனக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. அந்த குறுஞ்செய்தி கார்த்திகேயனை முற்றிலுமாக உடைத்தது. அவனுக்குள் இருந்த பயமும் பேராசையும் ஒன்றாக இணைந்தன. நான் காட்டிக் கொடுக்காவிட்டாலும் அவர்கள் அவளை பிடித்து விடுவார்கள். அப்படி நடக்கும்போது நான் ஏன் பணத்தை இழக்க வேண்டும் என்ற இறுதி தீர்மானத்திற்கு அவன் வந்தான். மாயாவிடம், நாளைக்கு நாம 2 பேரும் ஒரு தனிமையான தீவுக்கு போகலாம் மாயா. அங்கே மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, நாம 2 பேரும் மட்டும் நிம்மதியா இருக்கலாம் என்றான் கார்த்திகேயன். அவனது குரலில் ஒரு விசித்திரமான நடுக்கம் இருந்தது. அதை மாயா கவனிக்கவில்லை. நிஜமாகவா கார்த்தி? எனக்கு மனிதர்களின் கூட்டம் கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. நீயும் நானும் மட்டும் இருந்தால் எனக்கு போதும் என்றாள் மாயா மகிழ்ச்சியுடன். அதன் பிறகு அவன் தனியாக சென்று தன் கைபேசியை எடுத்து அந்தோணியின் எண்ணிற்கு அழைத்தான். அவனது இதயம் வேகமாக துடித்தது. உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டியது. சொல்லு கார்த்தி, என்ன முடிவு என்றான் அந்தோணி மறுமுனையில் ஒரு நையாண்டி சிரிப்புடன். கார்த்திகேயன் தன் எச்சிலை விழுங்கிக் கொண்டு தன் அத்தனை மனிதநேயத்தையும் காதலையும் குப்பை தொட்டியில் எறிந்துவிட்டு பேசினான். நான் சம்மதிக்கிறேன். நாளைக்கு காலையில அவளை பூம்புகாருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பாழடைந்த பவளத்தீவுக்கு கூட்டிட்டு வரேன். அங்கே வச்சு நீங்க அவளை பிடிச்சுக்கலாம். ஆனா சொன்னபடி என் பணம் எனக்கு வந்துடணும் என்றான் கார்த்தி. அவனது குரலில் இப்போது ஒரு துரோகியின் கரகரப்பு குடியேறியிருந்தது. அற்புதம் கார்த்தி, நீ சரியான முடிவை எடுத்திருக்கே. நாளைக்கு விடியறதுக்குள்ள 5 கோடி உன் கைக்கு வரும். மீதி பணம் வேலை முடிஞ்சதும் கிடைக்கும். நாளைக்கு காலையில தீவில சந்திப்போம் என்று கூறிவிட்டு அந்தோணி போனை வைத்தான். கார்த்திகேயன் போனை தன் கையில் வச்சபடி அப்படியே மணலில் அமர்ந்தான். கடலில் இருந்து வீசிய காற்று அவனது முகத்தில் அடித்தது. அந்த அலைகளின் சத்தம் அன்று அவனுக்கு ஒரு சாபத்தை போல கேட்டது. தான் தன் உயிரை காப்பாற்றிய தேவதைக்கு, தன் காதலுக்கு மரண பொறி வைக்க ஒப்புக்கொண்டு விட்டோம் என்பதை நினைத்து அவனது உள்மனம் கதறியது. ஆனால் அவனது கண்களுக்கு முன்னால் அந்த 5 கோடி ரூபாய் கரன்சி நோட்டுகள் மட்டுமே ஒளிரத் தொடங்கின. பேராசையின் இருள் அவனது மொத்த ஆன்மாவையும் முழுமையாக சூழ்ந்து கொண்டது. அத்தியாயம் 8. விடியலின் நிழல். துரோகத்தின் இருள் படர்ந்த அந்த விடியற்காலை வேளையில் பூம்புகார் கடற்கரை எப்போதும் இல்லாத ஒரு அமைதியோடு காணப்பட்டது. வானம் இன்னும் முழுமையாக விளக்கவில்லை. கரும் நீல நிற வானத்தில் விடிவெள்ளி மட்டும் தனியாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. கார்த்திகேயன் தன் ஃபைபர் படகின் அருகே நின்று கொண்டிருந்தான். அவனது கைகள் இன்ஜினை ஸ்டார்ட் செய்யும் போது லேசாக நடுங்கின. கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்புதான் அவனது வீட்டின் பின்புற கதவின் வழியே அந்தோணியின் ஆட்களால் அந்த பெரிய கருப்பு சூட்கேஸ் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. 5 கோடி ரூபாய் புதிய கரன்சி நோட்டுகளின் அந்த விசித்திரமான வாசனை இன்னும் அவனது கைகளில் ஒட்டி இருப்பது போன்ற ஒரு மாய உணர்வு அவனுக்குள் இருந்தது. அந்த பணம் அவனது வறுமையை தீர்த்து விடலாம். ஆனால் அவனது நெஞ்சுக்குள் இருந்து கொண்டிருக்கும் குற்ற உணர்வின் நெருப்பை அணைக்க முடியவில்லை. கார்த்தி என்ற மெல்லிய குரல் கேட்டு அவன் திடுக்கிட்டு திரும்பினான். அங்கே மாயா நின்று கொண்டிருந்தாள். அதிகாலை பனிமூட்டத்திற்கு நடுவே கார்த்திகேயன் வாங்கி கொடுத்த வெளிர் நீல உடையில் அவள் ஒரு பனித்துளி போல பிரகாசித்தாள். அவளது நீண்ட கருகருத்த கூந்தல் காற்றில் அலைபாய்ந்தது. அவளது நீல நிறக்கண்கள் கார்த்திகேயனை பார்த்ததும் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு ஒளிரத் தொடங்கின. அவனது துரோகத்தை அறியாத அந்த தூய்மையான கண்கள் கார்த்திகேயனின் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தன. விடுவதற்கு முன்பே கிளம்ப வேண்டும் என்று சொன்னாயே, அதான் சீக்கிரம் வந்துவிட்டேன்
நாம் போகும் அந்த தீவு மிகவும் அழகாக இருக்குமா கார்த்தி என்று ஒரு சிறு குழந்தையைப் போல ஆவலோடு கேட்டாள். கார்த்திகேயன் அவரது பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தன் கண்களை திருப்பிக் கொண்டான். ஆமாம் மாயா, அது மனிதர்கள் யாரும் வராத ஒரு தனிமையான பவளத்தீவு. அங்கே நாமும் நம் காதல் மட்டும்தான் இருக்கும். உனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும் என்றான். அவனது குரல் அவனையும் அறியாமல் தழுதழுத்தது. மாயா சற்றும் யோசிக்காமல் அவனது கைகளை பற்றி கொண்டு படகில் ஏறினாள். அவளது கைகளின் மென்மையான சூடு கார்த்திகேயனின் உடலில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அவள் கார்த்திகேயனை முழுமையாக, தன் உயிரை விட மேலாக நம்பினாள். அவளுக்கு தெரிந்ததெல்லாம் காதலும் அவனது இந்த முகமும் மட்டும்தான். படகின் இன்ஜின் சத்தமிட்டு இயங்கத் தொடங்கியது. படகு பூம்புகார் கரையை விட்டு விலகி ஆழ்கடலை நோக்கி வேகமாக பாய்ந்தது. அலைகள் படகின் இருபுறமும் மோதி வெள்ளை நுரைகளாக சிதறின. மாயா படகின் முனையில் அமர்ந்து வீசும் அதிகாலையின் குளிர்ந்த காற்றை தன் முகத்தில் ஏந்தி கொண்டாள். கடலில் இருந்து வரும் நறுமணம் அவளுக்கு தன் சொந்த வீட்டை நினைவுபடுத்தியது. அவள் தண்ணீருக்குள் தன் கைகளை நனைக்க முற்பட்டாள். மாயா, கையை தண்ணீரில் வைக்காதே என்று கார்த்திகேயன் பதற்றத்துடன் கத்தினான். மாயா வியப்புடன் கையை திரும்ப எடுத்துக்கொண்டாள். ஏன் கார்த்தி? இல்லை, கடல் நீர் உன் கால்களிலோ அல்லது உடம்பிலோ பட்டால் நீ மீண்டும் கடல் கன்னியாக மாறிவிடுவாய் என்று அந்த மூத்த மந்திரவாதி சொன்னதாக நீயே கூறினாயே. இப்போது நாம் மனிதர்களின் உலகத்தில் இருக்கிறோம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றான் கார்த்தி. உண்மையில் அவள் இப்போது கடல் கன்னியாக மாறினால் அந்தோணியின் ஆட்களிடமிருந்து தப்பித்து ஆழ்கடலுக்குள் ஓடிவிடுவாள் என்ற சுயநல பயம்தான் கார்த்திகேயனை அப்படி பேச வைத்தது. அவனது பேராசை அவனது காதலை முழுமையாக சிதைத்திருந்தது. மாயா அவனது வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த தந்திரத்தை புரிந்து கொள்ளாமல் அவனது அக்கறையை எண்ணி நெகிழ்ந்து போனாள். என் மீது உனக்கு இவ்வளவு அக்கறையா கார்த்தி? உன்னை என் வாழ்நாளின் இறுதி வரை பிரியவே மாட்டேன் என்றாள் அவனது தோளில் தன் தலையை சாய்த்தபடி. கார்த்திகேயன் மௌனமாக படகின் ஸ்டீரிங்கை பற்றி கொண்டிருந்தான். அவனது இருண்ட மௌனம் அந்த பெருங்கடலின் ஆழத்தை விடவும் பயங்கரமானதாக இருந்தது. சுமார் 2 மணி நேர பயணத்திற்கு பிறகு தூரத்தில் அந்த பாழடைந்த பவளத்தீவு தெரிய தொடங்கியது. சுற்றிலும் அடர்ந்த பவளப்பாறைகளும் விசித்திரமான கடல் மரங்களும் நிறைந்த மனித நடமாட்டமே இல்லாத ஒரு வெறிச்சோடிய தீவு அது. ஆனால் அந்த தீவின் அமைதிக்கு பின்னால் ஒரு கொடூரமான வேட்டைக்கான ஏற்பாடுகள் ரகசியமாக செய்யப்பட்டிருந்தன. தீவின் ஒரு அடர்ந்த புதர் மறைவில் அந்தோணியின் சொகுசு படகு நங்கூரமிட்டு நின்றிருந்தது. அந்தோணியும் அவனது சர்வதேச கடத்தல் கும்பலின் ஆயுதம் தாங்கிய அடியாட்களும் அங்கே தயாராக காத்திருந்தனர். அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. எத்தனையோ விசித்திரமான உயிரினங்களை வேட்டையாடி பழகிய மிருகங்கள். பாஸ், அந்த மீனவ பயலோட படகு தூரத்துலவருது. அவனோட அந்த பொண்ணும் இருக்கா என்றான் பைனாகுலரில் பார்த்து கொண்டிருந்த அடியாள் ஒருவன். அந்தோணி தன் உதடுகளில் ஒரு வக்கரமான புன்னகையை வரவழைத்தான். அற்புதம், வலைகளை தயார் செய்யுங்கடா. அவ சாதாரண மனுஷி இல்ல, அவகிட்ட கடல் சக்தி இருக்கு. அதனால சாதாரண கயிறு வலைகள் வேலை செய்யாது. நான் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வரவழைச்ச அந்த டைட்டானியம் இரும்பு இழே வலைகளை எடுத்து வைங்க என்று உத்தரவிட்டான். அங்கு மாயாவை பிடிப்பதற்காக ஒரு மாபெரும் இரும்பு கூண்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் தீமிங்கிலங்களையும் யானைகளையும் ஒரே நொடியில் மயக்கமடைய செய்யும் அதிவீரியம் கொண்ட கிரான்கிலேசர் மயக்க மருந்து துப்பாக்கிகளுடன் 2 பேர் மரங்களின் மேல் மறைந்திருந்தனர். அவளோட உடம்புல இருந்து ஒரு சொட்டு இரத்தம் கூட வீணாக கூடாது. அவளை உயிருடன் முழு சக்தியோடு பிடிக்கணும். அதுதான் சர்வதேச மார்க்கெட்ல பல 100 கோடி மதிப்பு. அந்த மீனவ பயல் அவளை தீவின் நடுப்பகுதிக்கு கூட்டிட்டு வந்ததும் நாம அட்டாக் பண்ணணும். அவனோட பாதுகாப்புல இருக்கிறதா நினைச்சு ஏமாந்திருக்கணும் என்றான் அந்தோணி பேராசை வெறியுடன். கார்த்திகேயனின் படகு தீவின் மணற்பரப்பில் வந்து முட்டி நின்றது. கார்த்தி முதலில் இறங்கி மாயாவின் கைகளை பற்றி அவளை பத்திரமாக கரையில் இறக்கினான். மண்ணில் கால் பதித்த மாயா அந்த தீவின் அழகை கண்டு வியந்தாள். கார்த்தி, இந்த இடம் எவ்வளவோ அமைதியாக இருக்கிறது. அங்கே பார்
எத்தனை விசித்திரமான கடல் பறவைகள் என்று காட்டியபடி தீவின் உள்நோக்கி ஓடினாள். கார்த்திகேயன் அவளுக்கு பின்னால் மெதுவாக நடந்து வந்தான். அவனது நெஞ்சு பகுதி பயங்கரமாக கனத்தது. அவனது கால்கள் முன்னோக்கி நடக்க மறுத்தன. இன்னும் சில நிமிடங்களில் நான் காதலித்த தேவதை ஒரு கூண்டிற்குள் அடைக்கப்பட போகிறாள். நான் செய்த இந்த துரோகத்தை உலகம் மன்னிக்காது என்று அவனது உள்மனம் கதறியது. ஆனால் அவனது மூளையின் ஒரு பகுதியில் அந்த 5 கோடி ரூபாயும் வரவிருக்கும் 20 கோடி ரூபாயும் ஒரு மாபெரும் கோட்டையாக எழுந்து நின்று அவனது மனசாட்சியை அமுக்கின. அவர்கள் தீவின் நடுப்பகுதியில் இருந்த ஒரு பெரிய பாறை தளத்திற்கு வந்து சேர்ந்தனர். சுற்றிலும் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்திருந்தன. கார்த்தி, ஏன் நீ இன்னும் பேசாமல் அமைதியாகவே வருகிறாய்? உன் முகம் ஏன் இவ்வளவு வெளுத்துப் போயிருக்கிறது என்று மாயா கவலையுடன் திரும்பி அவனது முகத்தை பார்த்தாள். அவளது கைகள் அவனது கன்னத்தை தொட்டன. அதே வினாடி காட்டில் இருந்த பறவைகள் அனைத்தும் பயந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக வானை நோக்கி பறந்தன. காற்றில் ஒரு விசித்திரமான ஆபத்தின் வாசனை வீசியது. கார்த்திகேயன் மாயாவின் கைகளை தன் கன்னத்திலிருந்து மெதுவாக எடுத்தான். அவனது கண்கள் கலங்கியிருந்தன. ஆனால் அதில் காதலுக்கு பதிலாக ஒரு துரோகியின் விரக்தி மட்டுமே எஞ்சியிருந்தது. அத்தியாயம் 9. உண்மையின் வெளிச்சம். பாழடைந்த பவளத்தீவின் மணற்பரப்பில் கார்த்திகேயனின் கைப்பிடித்து மாயா இறங்கிய அந்த நொடியிலிருந்தே அவளது ஆழ்கடல் உள்ளுணர்வு ஏதோ ஒரு ஆபத்தை அவளுக்கு எச்சரித்துக் கொண்டே இருந்தது. காற்றில் ஒரு விசித்திரமான இரும்பின் வாசனையும் கருகிய வெடிமருந்தின் நெடியும் கலந்திருப்பதே அவளது கூர்மையான நாசி உணர்ந்தது. கடலில் வாழும் உயிரினங்களுக்கு இயற்கையிலேயே ஆபத்துக்களை முன்கூட்டியே அறியும் ஒரு விசித்திரமான சக்தி உண்டு. ஆனால் தன் முன்னால் நடக்கும் கார்த்திகேயனின் மீது அவள் வைத்திருந்த அளவற்ற காதல் அந்த உள்ளுணர்வின் எச்சரிக்கையை தற்காலிகமாக மூடி மறைத்திருந்தது. இருப்பினும் தீவின் உள்நோக்கி நடக்க நடக்க கார்த்திகேயனின் நடத்தையில் தெரிந்த மாற்றங்கள் மாயாவின் கவனத்தை ஈர்க்க தவறவில்லை. வழக்கமாக தன் கைகளை பற்றி துள்ளலோடு பேசும் கார்த்தி அன்று அவரது கைகளை தொடுவதை தவிர்த்தான். அவனது உள்ளங்கைகள் பனிக்கட்டி போல குளிர்ந்து வியர்த்து கொட்டின. அவனது கண்கள் அவளது முகத்தை பார்ப்பதை தவிர்த்து காட்டின் இருண்ட புதர்களையும் மரங்களின் உச்சியையுமே பதற்றத்துடன் துழாவிக் கொண்டிருந்தன. கார்த்தி, உனக்கு என்ன ஆயிற்று? நாம் ஒரு அழகான காதல் பயணத்திற்கு வந்திருக்கிறோம். ஆனால் நீ ஏதோ போர்க்களத்திற்குள் நுழைவதைப் போல பயந்து கொண்டிருக்கிறாய் என்று மாயா அவனது தோளை தொட்டு கேட்டாள். கார்த்திகேயன் திடுக்கிட்டு பின்வாங்கினான். அவனது முகத்தில் ஒரு குற்றவாளியின் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. ஓ, ஒன்றும் இல்லை மாயா. இந்த தீவில் விசித்திரமான காட்டு விலங்குகள் ஏதேனும் இருக்குமோ என்று பார்க்கிறேன். நீ அங்கே இருக்கும் பவளப் பாறைகளை பார்த்து கொண்டிரு. நான் படகில் ஏதோ ஒரு பொருளை மறந்துவிட்டு வந்துவிட்டேன், எடுத்து வருகிறேன் என்று தட்டு தடுமாறி சொல்லிவிட்டு அவன் அவசரமாக பின்னோக்கி நடந்தான். அவன் பொய் சொல்கிறான் என்பதை மாயா மிக எளிதாக கண்டுகொண்டாள். கடலின் ஆழத்தில் வாழும் மீன்கள் ஆபத்து வரும்போது தங்களின் திசையை மாற்றுவதைப் போல கார்த்திகேயனின் ஒவ்வொரு அசைவும் ஏதோ ஒரு பெரும் ரகசியத்தை மறைப்பதை அவளுக்கு உணர்த்தியது. அவளுக்குள் சந்தேகத்தின் முதல் விதை ஆழமாக ஊன்றப்பட்டது. கார்த்திகேயன் சென்ற திசையை நோக்கி மாயா மெதுவாக சத்தமில்லாமல் தன் காலடிகளை எடுத்து வைத்தாள். மனித உருவத்தில் இருந்தாலும் அவளது அசைவுகளில் ஒரு கடல் நாகத்தின் மென்மையும் நளினமும் இருந்தன. தீவின் அடர்ந்த காட்டு புதர்களுக்கு நடுவே அவள் மறைந்து சென்றாள். தூரத்தில் இருந்து கார்த்திகேயனின் குரலோடு சேர்த்து இன்னும் சில ஆடவர்களின் கரகரப்பான குரல்களும் அவரது காதுகளில் விழுந்தன. மனிதர்களின் சாதாரண காதுகளுக்கு கேட்காத மிக மெல்லிய ஒலிகளை கூட கடல் கன்னியரின் கேட்கும் திறன் துல்லியமாக பிரித்தறியும். மாயா ஒரு பெரிய பவளப்பாறையின் பின்னால் மூச்சடக்கி நின்று கொண்டு புதர்களுக்கு இடையே தெரிந்த காட்சியை உற்று பார்த்தாள். அங்கே கார்த்திகேயன் தனியாக இல்லை. அவனுக்கு முன்னால் கருப்பு உடை அணிந்த கொடூரமான முகத்தை கொண்ட அந்தோணியும் அவனது ஆயுதம் தாங்கிய அடியாட்களும் நின்றிருந்தனர். அந்தோணியின் கையில் இருந்த ஒரு பெரிய கருப்பு நிறச்சூட்கேஸ் திறந்திருக்க அதற்குள் கட்டுக்கட்டாக புதிய கரன்சி நோட்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. சொன்னபடி அவளை தீவோட நடுப்பகுதிக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அந்தோணி. என் அட்வான்ஸ் 5 கோடி போக மீதி 20 கோடி ரூபாய் பணத்தை இப்பவே என் படகுல வச்சாகணும்
இத்தோட எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கார்த்திகேயன் அவசரமான குரலில் பேசினான். அவனது குரலில் காதலின் தடம் மறைந்து பேராசையின் வெறி மட்டுமே எஞ்சியிருந்தது. அந்தோணி வக்கரமாக சிரித்தான். நிச்சயமா கார்த்தி, நீ சொன்னபடியே 25 கோடியும் உனக்குத்தான். ஒரு கடல் கன்னியே வெறும் 25 கோடிக்கு எங்களுக்கு காட்டிக் கொடுத்த உன்னோட முட்டாள்தனத்தை நினைச்சா எனக்கு சிரிப்புத்தான் வருது. சர்வதேச மார்க்கெட்ல அவளோட இரத்தமும் அவளோட மந்திர சக்தியும் எங்களுக்கு பல 1000 கோடிகளை தரப்போகுது. நீ பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிடு. நாங்க வலைகளோட ரெடியா இருக்கோம் என்றான் அந்தோணி தன் கையில் இருந்த மயக்க மருந்து துப்பாக்கியை தடவியபடி. அந்த வார்த்தைகள் பவளப்பாறையின் பின்னால் நின்றிருந்த மாயாவின் காதுகளில் விழுந்த கணத்தில் பூமியே அவளது காலடியில் இருந்து நழுவி போனது போன்ற ஒரு பிரமை ஏற்பட்டது. அவளது நுரையீரல் ஆக்சிஜன் தீர்ந்து போனதை போல சுருங்கியது. அவளால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. தான் யாரை உலகிலேயே மிக தூய்மையான மனிதன் என்று நம்பினாளோ, தன் ஆழ்கடல் பேரரசின் அத்தனை செல்வங்களையும் தன் தாயின் கடுமையான எச்சரிக்கைகளையும் யாருக்காக தூக்கி எறிந்துவிட்டு மண்ணிற்கு வந்தாளோ, அந்த மனிதன் அவளது கார்த்திகேயன். அவளை சில காகித நோட்டுகளுக்காக விற்க துணிந்திருக்கிறான். துரோகம் என்ற ஒற்றைச் சொல் அவளது ஒட்டுமொத்த ஆன்மாவையும் காதலையும் ஒரே நொடியில் சுக்குநூறாக உடைத்து போட்டது. அவளது இதயம் நொறுங்கும் சத்தம் அவளுக்கு மட்டுமே கேட்டது. அவள் தன் மார்பில் கைகளை வத்து கொண்டு அந்த பாறையின் மீது சாய்ந்தாள். அவளது நீல நிற கண்களில் இருந்து கண்ணீர் துளிகளாக வெளியேறின. ஆனால் அவை சாதாரண மனித கண்ணீர் அல்ல. கடல் கன்னியரின் ஆழ்ந்த துயரத்திலிருந்து வெளிவரும் கண்ணீர் துளிகள் தரையில் விழுந்த கணத்தில் அவை ஒளிரும் தூய முத்துக்களாக மாறி மணலில் உருண்டோடின. அவளது நினைவுகள் பின்னோக்கி ஓடின. புயல் இரவில் அவன் மூழ்கிய போது அவனை காப்பாற்றியது. அவனது கைகளை பற்றி நிலத்தில் நடை பழகியது. மழையில் நனைந்தபடி அவனது தோளில் சாய்ந்தது. அனைத்தும் ஒரு மாபெரும் நாடகம் என்பதை அவளது மனம் ஏற்க மறுத்து போராடியது. மனிதர்கள் பேராசை பிடித்தவர்கள் என்று அவளது தாய் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் 100% உண்மை என்பதை இன்று அவள் தன் சொந்த காதலின் துரோகத்தின் மூலம் கற்றுக்கொண்டாள். காட்டு புதர்களுக்கு நடுவிலிருந்து மாயா மெதுவாக வெளியே வந்தாள். அவளது முகம் இப்போது ஒரு தேவதையை போல இல்லை, துரோகத்தால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு கடலின் சீற்றத்தை போல மாறியிருந்தது. அவளது நீல நிற கண்கள் கோபத்தாலும் வலியாலும் சிவந்திருந்தன. மணலில் பணப்பெட்டியோடு நின்றிருந்த கார்த்திகேயன் புதர்களில் இருந்து வெளிவந்த மாயாவை கண்டதும் அப்படியே உறைந்து போனான். அவனது கைகளில் இருந்த பணக்கட்டுகள் கீழே நழுவின. மாயா, நீ ஏன் இங்கே வந்தாய்? நான் கார்த்திகேயன் வார்த்தைகள் வராமல் தடுமாறினான். அவளது அந்த பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் அவன் தன் தலை குனிந்தான். பணத்தின் வாசனை உனக்கு அவ்வளவு பிடித்திருக்கிறதா கார்த்திகேயன் என்று மாயா தன் மெல்லிய ஆனால் ஆழமான குரலில் கேட்டாள். அவளது குரலில் இருந்த வலி கார்த்திகேயனின் மனசாட்சியை சுட்டரித்தது. நான் உன்னை ஒரு மனிதனாக பார்க்கவில்லை கார்த்தி, என் உலகமாக பார்த்தேன். கடலின் அடியில் இருக்கும் அத்தனை முத்துக்களையும் உனக்காக கொண்டு வர நினைத்தேன். ஆனால் நீ என்னை இந்த சில காகிதங்களுக்காக ஒரு கூண்டில் அடைக்க துணிந்து விட்டாய் அல்லவா என்றாள் மாயா. அவளது கண்களில் இருந்து வழியும் கண்ணீர் அவளது கன்னங்களில் முத்துக்களாக உறைந்து கீழே விழுந்தன. அந்த காட்சியை பார்த்த அந்தோணி பேராசை வெறியோடு கத்தினான். டேய், அங்கே பாருங்கடா, அவளோட கண்ணீர் நிஜமாவே முத்தா மாறுதுடா. அவளை விடாதீங்க, வலைகளை வீசுங்கடா என்று கத்தினான். அடியாட்கள் துப்பாக்கிகளுடனும் இரும்பு இழை வலைகளுடனும் மாயாவை நோக்கி பாயத் தொடங்கினர். கார்த்திகேயன் தன் துரோகம் முழுமையாக வெளிச்சத்திற்கு வந்ததை எண்ணி குற்ற உணர்வின் உச்சத்தில் தான் செய்த பாவத்தின் பாரத்தை தாங்க முடியாமல் அந்த மணற்பரப்பில் மண்டியிட்டு அமர்ந்தான். காதலின் சொர்க்கம் அழிந்து அந்த பவளத்தீவு இப்போது ஒரு கொடூரமான போர்க்களமாக மாறத் தொடங்கியது. அத்தியாயம் 10. வேட்டையும் தப்பிப்பும். அந்தோணியின் கட்டளை காற்றில் இடி முழக்கத்தை போல பாய்ந்தது. அடுத்த கணமே நவீன ரக ஆயுதங்களை தாங்கிய அவரது சர்வதேச கடத்தல் கும்பல் மாயாவை நோக்கி பாய்ந்தது. மரங்களின் உச்சியில் மறைந்திருந்த 2 ஸ்னிப்பர்ஸ் தங்களின் கிரான்கிலேசர் மயக்க மருந்து துப்பாக்கிகளை மாயாவின் மீது குறிவைத்தனர். பயரின் பண்ணுங்கடா என்று கத்தினான் அந்தோணி.
டக் டக் என்ற மெல்லிய சத்தத்துடன் 2 நச்சு தூசுகள் காற்றில் பாய்ந்து வந்தன. ஆனால் கடலின் வேகமும் காற்றின் அசைவும் மாயாவின் உடலுக்குள் இயல்பாகவே ஊறியிருந்தன. காற்றில் ஏதோ ஆபத்தான பொருள் தன்னை நோக்கி வருவதை உணர்ந்தவள் மின்னல் வேகத்தில் பக்கவாட்டில் சாய்ந்து தப்பினாள். அந்த ஊசிகள் அவளுக்கு பின்னால் இருந்த பவளப்பாறையில் பட்டு தெரித்தன. அதே நேரத்தில் 4 அடியாட்கள் டைட்டானியம் இரும்பு இழைகளால் ஆன மாபெரும் வலைகளை சுழற்றி மாயாவின் மீது வீசினர். அந்த இரும்பு வலைகள் சூரிய ஒளியில் மின்னியபடி அவளை சூழ்ந்து கொள்ள வந்தன. மாயா பின்னோக்கி ஓட முயன்றாள். ஆனால் தீவின் அந்த பகுதி மரங்களாலும் பாறைகளாலும் சூழப்பட்டிருந்தது. அவள் நிலத்தில் இருந்ததால் அவளது கால்கள் கடலில் இருப்பதை போன்ற வேகத்தை அவளுக்கு தரவில்லை. ஒரு பெரிய இரும்பு வலை அவளது வெளிர் நீல நிறத்துணியின் முனையை பற்றி கொண்டது. பிடிட்டா அவளை, இழுங்கடா என்று அடியாட்கள் கத்தினர். மாயா வஞ்சிக்கப்பட்ட மிருகத்தை போல கூவினாள். அவளது காலடியில் இருந்த மணல் துகள்கள் அவளது கோபத்தின் வெப்பத்தால் கொதிக்கத் தொடங்கின. தான் ஏமாற்றப்பட்ட அந்த மாபெரும் துரோகத்தின் வலியும் இப்போது தன்னை ஒரு கூண்டு மிருகத்தை போல வேட்டையாட நினைக்கும் மனிதர்களின் கொடூரமும் அவளுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு பிரம்மாண்டமான சக்தியை விழித்தெழச் செய்தன. மாயா தன் 2 கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தினாள். அவளது நீல நிறக்கண்கள் இப்போது முழுமையாக ஒளிரத் தொடங்கின. அவளது கைகளின் விரல் நுனிகளில் இருந்து நீல நிற மின்னல் போன்ற ஒளிக்கதிர்கள் பாய்ந்தன. அவள் தன் ஆழ்கடல் மொழியில் ஒரு விசித்திரமான பயங்கரமான ஒலியை எழுப்பி பாடினாள். அது ஒரு சாதாரண பாடல் அல்ல. கடலின் அத்தனை அலைகளையும் புயல்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் கடல் கன்னியரின் மரண ராகம். அடுத்த சில வினாடிகளில் அந்த பவளத்தீவை சுற்றியிருந்த பெருங்கடலில் ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்பட்டது. அதுவரை அமைதியாக நீல நிற பளிங்கு போல கிடந்த கடல் திடீரென கரிய நிறமாக மாறத் தொடங்கியது. வானத்தில் கரு மேகங்கள் ஒட்டுமொத்தமாக கூடி சூரிய ஒளியை மறைத்தன. பகல் நேரம் திடீரென நள்ளிரவை போல இருண்டது. பாஸ், கடல்ல ஏதோ விசித்திரமா நடக்குது பாஸ் என்று அந்தோணியின் படகு மாலுமி பயத்துடன் கத்தினான். கரையை நோக்கி 100 அடி உயரத்திற்கு மாபெரும் அலைகள் எழும்பின. சுனாமி போன்ற அந்த அலைகள் பவளத்தீவை நோக்கி அதிவேகமாக பாய்ந்து வந்தன. கடல் கொந்தளிக்க தொடங்கியது. பூகம்பம் வந்தது போல தீவின் தரைப்பகுதி நடுங்கியது. மாயா வீசிய அந்த மந்திர சக்தியால் கடலின் நீர் தீவுக்குள் புகுந்தது. திடீரென எழுந்த ஒரு மாபெரும் அலை தீவின் கரையில் நின்றிருந்த அந்தோணியின் அதிநவீன சொகுசு படகையும் ஒரு காகித கப்பலை போல தூக்கி எறிந்தது. அது அங்கிருந்த பாறைகளில் மோதி சுக்குநூறாக உடைந்து சிதறியது. படகில் இருந்த ஆயுதங்களும் கடத்தல் பொருட்களும் கடலுக்குள் மூழ்கின. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என்று அடியாட்களின் அலறல் சத்தம் காடெங்கும் எதிரொலித்தது. இரும்பு வலைகளை வீசிய அடியாட்கள் கடல் அலையின் வேகத்தில் தூக்கி வீசப்பட்டு ஆழ்கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டனர். அந்தோணி தன் கையில் இருந்த துப்பாக்கியை தூக்கி எறிந்துவிட்டு தீவின் மிக உயர்ந்த ஒரு பாறையை நோக்கி பிழைத்தால் போதும் என்று ஓடினான். மனிதர்களின் நவீன ஆயுதங்கள் எதுவும் இயற்கையின் கடலின் அந்த பிரம்மாண்ட சீற்றத்திற்கு முன்னால் வேலை செய்யவில்லை. கடல் நீர் தீவின் நடுப்பகுதி வரை புகுந்து பெரும் சுழல்களை ஏற்படுத்தியது. மரங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு தண்ணீரில் மிதந்தன. இந்த ஒட்டுமொத்த அழிவிற்கும் நடுவே மாயா தண்ணீரின் மீது மிதந்தபடி ஒரு பேரரசியைப் போல நின்று கொண்டிருந்தாள். அவளது கால்கள் இப்போது மெதுவாக தன் உண்மையான கடல் கன்னி வடிவத்தை, அந்த நீல நிற பளபளக்கும் செதில்கள் கொண்ட மீன் வாலை பெறத் தொடங்கின. கடல் நீர் பட்டதும் அவளது முழு சக்தியும் அவளுக்கு திரும்ப கிடைத்திருந்தது. அப்போது தூரத்தில் இருந்து ஒரு பலவீனமான அலறல் சத்தம் அவளது காதுகளில் விழுந்தது. மாயா, என்னை காப்பாற்று மாயா. அவள் திரும்பி பார்த்தாள். அங்கே கார்த்திகேயன் ஒரு மாபெரும் கடல் சுழலுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தான். அவனது 20 கோடி ரூபாய் இருந்த அந்த பணப்பெட்டி ஏற்கனவே கடலின் ஆழத்திற்குள் மூழ்கிவிட்டிருந்தது. அவன் உயிர் பிழைப்பதற்காக தண்ணீரில் கைகளை அடித்து போராடிக் கொண்டிருந்தான். அவனுக்கு நன்றாக நீந்த தெரியும் என்றாலும் மாயா உருவாக்கிய அந்த அமானுஷ்ய கடல் சுழலில் இருந்து அவனால் தப்பிக்க முடியவில்லை. ஒரு பெரிய மரத்தின் கிளை அவனது தலையில் மோதியதில் அவனது நெற்றியில் இருந்து இரத்தம் கசிந்தது. அவன்
மெதுவாக தண்ணீருக்குள் மூழ்கத் தொடங்கினான். மாயா அந்த இடத்திலேயே உறைந்து நின்றாள். அவளது மனதிற்குள் ஒரு மாபெரும் போர்க்களம் உருவானது. இவனுக்கு நான் ஏன் உதவ வேண்டும்? இவன் ஒரு துரோகி, என் காதலை விற்ற வஞ்சகன். என்னை இரும்பு கூண்டில் அடைக்க நினைத்த மிருகங்களுக்கு இவனே வழிகாட்டினான். இவன் அழியட்டும். இவன் மடிவதுதான் இவன் செய்த பாவத்திற்கு சரியான தண்டனை என்று அவளது கோபமும் வஞ்சிக்கப்பட்ட காதலும் கத்தின. அவளது ஆழ்கடல் இனம் மனிதர்களை வெறுப்பதற்கு காரணமே இத்தகைய துரோகங்கள் தானே. ஆனால் மறுபுறம் அவளது இதயம் துடித்தது. இவன் துரோகியாக இருக்கலாம், ஆனால் இவன் தானே எனக்கு மனிதர்களின் உலகத்தை காட்டினான். இவனது கைகளை பற்றித்தானே நான் நிலத்தில் நடக்க பழகினேன். இவன் மீது நான் வைத்த காதல் உண்மையானது என்றால் இவன் அழியும் போது என்னால் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? நான் ஒரு கடல் தேவதை, மனிதர்களைப் போல பேராசையும் கொடூரமும் கொண்டவள் அல்ல நான் என்று அவளது மனிதாபிமானமும் தூய்மையான காதலும் அவளோடு போராடினள். கார்த்திகேயன் முழுமையாக தண்ணீருக்குள் மூழ்கி அவனது கைகள் மட்டும் வெளியே தெரிந்து மறைந்த அந்த இறுதி நொடியில் மாயாவின் மனிதாபிமானம் வென்றது. அவள் ஒரு அம்பு போல தண்ணீருக்குள் பாய்ந்தாள். அவளது மீன்வால் அவளை ஒளியின் வேகத்தில் கார்த்திகேயனை நோக்கிச் செலுத்த அறிவுறுத்தியது. கடலின் அடியில் இருளுக்குள் மூழ்கிக் கொண்டிருந்த கார்த்திகேயனின் உடலை அவள் தன் கைகளால் பற்றினாள். அவனது கண்கள் மூடியிருந்தன, சுவாசம் நின்றிருந்தது. அவள் அவனை தூக்கிக் கொண்டு தீவின் கொந்தளிப்பு இல்லாத ஒரு பாதுகாப்பான உயரமான பாறை பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்தாள். அவளது தொடுதல் பட்டதும் அவளைச் சுற்றி இருந்த கடல் அலைகள் அவளது கட்டளைக்கு கட்டப்பட்டு அமைதியடைந்தன. புயல் மெதுவாக ஓயத் தொடங்கியது. மாயா கார்த்திகேயனின் மார்பில் தன் கைகளை வைத்து அழுத்தினாள். அவனது வாயிலிருந்து கடல் நீர் வெளியேறியது. அவன் இருமியபடி மெதுவாக தன் கண்களை திறந்து பார்த்தான். அவனுக்கு முன்னால் தன் முழு கடல் கன்னி வடிவத்துடன் நீல நிற கண்கள் மற்றும் மீன் வாளுடன் மாயா நின்று கொண்டிருந்தாள். அவனது உயிரை காப்பாற்றிய தேவதை அவள்தான் என்பதை உணர்ந்ததும் கார்த்திகேயனின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மாயா, என்னை மன்னித்துவிடு. நான் துரோகி. என்னை ஏன் காப்பாற்றினாய்? என்னை அந்த தண்ணீரிலேயே சாக விட்டிருக்கலாமே என்று அவன் அவளது கால்களை தொட்டு அழ முற்பட்டான். மாயா அவனிடமிருந்து 2 அடிகள் பின்னோக்கி நகர்ந்தாள். அவளது கண்களில் இப்போது கோபமில்லை, மாறாக ஒரு எல்லையற்ற ஏமாற்றமும் பிரியமும் மட்டுமே இருந்தன. நான் உன்னை காப்பாற்றியது நம் காதலுக்காக அல்ல கார்த்திகேயன். மனிதர்களை விட கடல் உயிரினங்கள் எவ்வளவு மேலானவை என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக மட்டும்தான். நீ தேடிய பணம் கடலுக்குள் போய்விட்டது. உனக்கு நான் கொடுத்த காதலும் முடிந்துவிட்டது. இனி இந்த மாயாவை நீ வாழ்நாளில் பார்க்க முடியாது. நீங்கள் வாழும் இந்த நில உலகில் அத்தனையுமே வியாபார பொருட்களாக மாற்றப்பட்டுவிட்டன என்பதை நான் இப்போதுதான் உணர்கிறேன். மண்ணும் தண்ணீரும் காடும் கூட உங்களால் விலை பேசப்படுகிறது. ஆனால் அதைவிட கொடூரம் என்ன தெரியுமா கார்த்தி? உங்கள் மனிதர்களின் உலகில் உன்னதமானது என்று சொல்லப்படும் உங்கள் காதல் கூட சில நேரங்களில் சில காகித நோட்டுகளுக்காக விலைக்கு விற்கப்படுகிறது. நீ என் மீது காட்டிய அந்த அன்பு, என்னை முதலில் தொட்டபோது உன் கைகளில் இருந்த அந்த சூடு எல்லாமே அந்த காகித ரூபாயை கண்டதும் உறைந்து போய்விட்டன அல்லவா என்று கேட்டாள். கார்த்திகேயன் தன் தலையை மணலில் முட்டிக்கொண்டான். இல்லை மாயா, நான் உன்னை உண்மையாகத்தான் காதலித்தேன். ஆனால் அந்த பணம், அந்த வறுமையின் பயம் என்னை மாற்றியமைத்துவிட்டது. என்னை மன்னித்துவிடு என்று கதறினான். உண்மையான காதலுக்கு முன்னால் எந்த பயமும் எந்த பணமும் நிற்க முடியாது கார்த்தி என்றாள் மாயா உறுதியான குரலில். உன் வறுமையை தீர்க்க என்னிடம் நீ ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் கடலின் அடியில் இருக்கும் மாபெரும் தங்க புதையல்களையே நான் உனக்கு கொண்டு வந்து தந்திருப்பேன். ஆனால் நீ என்னையே விற்க துணிந்து விட்டாய். நீ என்னை விற்க நினைத்த அந்த இரும்பு கூண்டு உன்னுடைய பேராசையின் வெளிப்பாடுதான். அவளது வார்த்தைகள் கார்த்திகேயனின் இதயத்தை ஊடுருவி குத்தின. அவன் செய்த துரோகத்தின் முழு பரிமாணமும் அவனுக்கு இப்போதுதான் புரிந்தது. தான் ஒரு தேவதையை இழந்து வெறும் காகிதங்களுக்காக தன் ஆன்மாவையே சாத்தானிடம் விற்றுவிட்டதை எண்ணி அவனது நெஞ்சு வெடித்தது. கடலின் அலைகள் அவளை நோக்கி
மெதுவாக வந்து மோதின. அவளது சொந்த உலகம் அவளை திரும்ப அழைப்பது போல அலைகளின் சத்தம் கேட்டது. இனி நான் இந்த நில உலகில் இருக்கப் போவதில்லை கார்த்திகேயன். மனிதர்களின் உலகிற்கும் அவர்களின் பேராசைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் என் சொந்த உலகிற்கே திரும்பிச் செல்கிறேன். இந்த தீவில் உன்னை காப்பாற்றியது என் காதலின் இறுதிச் சாட்சியாக இருக்கட்டும் என்றாள் மாயா. மாயா, என்னை விட்டு போகாதே, என்னை இங்கேயே சாக விட்டுவிட்டு போகாதே என்று கார்த்திகேயன் அவளை நோக்கி ஓடி வந்தான். ஆனால் அதற்குள் மாயா ஆழ்கடலை நோக்கி பாய்ந்திருந்தாள். அவளது உடல் தண்ணீருக்குள் புகுந்த கணமே ஒரு பெரிய நீல நிற ஒளிவட்டம் கடலுக்குள் தோன்றி மறைந்தது. அவளது நீண்ட கருகருத்த கூந்தலும் ஒளிரும் நீல நிற மீன் வாழும் அலைகளுக்கு நடுவே ஒரு இறுதி மின்னலாக தோன்றி பின்னர் பெருங்கடலின் ஆழத்திற்குள் மறைந்து போயின. கார்த்திகேயன் அந்த வெறிச்சோடிய தீவில் தன் பேராசையால் அத்தனையையும் இழந்து உயிரோடு மட்டும் தனித்து கிடந்தான். முடிந்தது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை காமெண்டில் பதிவிடுங்கள். லைக் செய்ய மறக்காதீர்கள். பல கோடி பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் ஒரு உண்மையான இதயத்தை இழந்தால் அதை மீண்டும் பெற முடியாது. நன்றி.